நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த ஒரு காணொளி மூலமாக பூரீம் பண்டிகை என தலைப்பின் கீழாக சத்தியங்களை கேட்கும்படி வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக சத்தியத்தின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அநேக வேத பாடங்களை நம்முடைய ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த பூரீம் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ இதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு சத்தியங்களை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளும்படியான வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கார். நம்முடைய வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்து புஸ்தகத்தில் அநேக பண்டிகைகளை குறித்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வரும்பொழுது ஒரு பண்டிகையை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பண்ண சொல்லியிருந்தார். பஸ்கா பண்டிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையை பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்தார், நமக்கு தெரியும். அதே மாதிரி புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அந்த மாதிரி பண்டிகை கூட அவங்கள்ட்ட செலிப்ரேட் பண்ண சொல்லியிருந்தார். அப்புறம் வாரங்களின் பண்டிகை அப்படின்னார். முதற் பலன்களை சேர்க்கக்கூடிய பண்டிகை அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகை, கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஒவ்வொரு பண்டிகையிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆண்டோடைய திட்டத்தை உள்ள வச்சிருக்கிறார். அதனுடைய உண்மை பொருள் தெரியாம தான் அநேக காலங்களில் அதை ஆண்டோடைய பிள்ளைகளை அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க காலங்காலமாக. ஆனால் அதில் என்ன ஒரு பொருள் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒரு சாம்பிள் பண்டிகை என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த பூரீம் பண்டிகைன்ற தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த பூரீம் பண்டிகை குறித்து நமக்கு சொல்லப்பட்ட இடங்கள் வேதாகமத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எஸ்தர்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்குது. ஸோ அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்குது. அப்புறம் உதாரணத்துக்கு எஸ்தரில் 9ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அதில் 26 படிங்க. 26ஆம் வசனம். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. 28 படிங்க. 28ஆம் வசனம். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். ஓகே, அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருந்தோம். ஏன்னா இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ காலங்கள் முன்னாடி போயிட்டு இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த உண்மைகளை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வேதாந்தத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்த சொல்லிக் கொடுத்த சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது பண்டிகையில் அடையாளப்படுத்தக்கூடிய காரியம் உள்ள இருக்குது. அப்போ அந்த பண்டிகையில் மறைந்திருக்கக்கூடிய பரலோக தேவனின் சத்தியம் என்ன, திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாடத்தினை இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா பண்டிகைகளையும் அவருடைய திட்டம் இருக்குன்றதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இந்த பாடம் அமையப்போகுது. அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய தெய்வீகமான திட்டம் இந்த பண்டிகையில் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். எப்படி யூதர்களுக்கு அன்றைய டைமில் இந்த பண்டிகைன்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைச்சதோ, அதே மாதிரி இந்த பண்டிகையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கும் அதே மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சியும் இன்றைய நாளை கிடைக்கும். இன்னைக்கு தான் நமக்கு பண்டிகை, புரிஞ்சுங்களா? அப்போ நாமெல்லாம் ஒரு காரியங்களை மனசுல யோசிச்சு, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது தங்களுடைய மனசை தோன்ற மாதிரி ஒரு காரியத்தை செய்து அது கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி கிடையாது. வேதாந்தத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டு சொல்லக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அதனுடைய
பொருளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இந்த பாடத்தின் மூலமாக. நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து காமிக்கலாம். ஆனால் முக்கியமாக வசனம் என்ன சொல்லுது, அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு சரியான அடையாளம். அப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வசனத்துக்குள்ளாக உள்ள என்ட்ராக போகிறோம். அப்போ இந்த பண்டிகையுடைய ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பாடம் வந்து எழுதப்பட்ட இடம் எஸ்தர் புஸ்தகம் இல்லையா? அப்போ இந்த எஸ்தர் புஸ்தகத்தை குறித்து ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் நமக்கு போதும். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 3 முக்கியமான காலப்பகுதிகளை இதை நமக்கு பிரித்து காமிக்கும். ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம் இது. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க அநேக மக்கள் இதை. ஆனாலும் இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு விசுவாசக்குரிய சத்தியங்கள் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த புஸ்தகத்தை ஒரு 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கும் பொழுது நம்மளா பிரிக்கலாமா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளா பிரிக்க முடியாது. ஆனால் சம்பவங்களை பேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அருமையான உண்மைகள் தெரிய வரும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல்ல பாருங்க, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்ஷியா மேதிய தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளாகவும் விளங்க செய்து கொண்டிருந்தார். பாருங்க, இதுல நிறைய காலங்கள் வரும். இந்த ஒரு புஸ்தகத்துல நம்பர்ஸ் நிறைய வரும். உலக பிரகாரமாக இன்னைக்கு நம்பர்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியும் பிசாசனுடைய ஒரு புத்தின்னு சொல்லி. ஆனால் வேதாமத்துக்குள்ளாக சில நம்பர் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுல ஆண்டவுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் உள்ள இருக்குது. அதை குறித்து அதிகமாக தெரியணும் ஆசைப்படுறவங்க நீங்க தொடர்ந்து எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டுபிடிக்கலாம். அப்ப ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு உண்மை இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இப்படி அந்த அகாஷ் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய ஃபீஸ்ட், ஒரு பண்டிகை கொண்டாடக்கூடிய வகையில் அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார் சம்பவங்களை, காரியங்களை. அப்போ அவருக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விருந்து நம்ம கொண்டாடுறோமே, என்னுடைய பட்டத்து இளவரசியை நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. பாருங்க 10ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, இப்படி கட்டளையிட்டு நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க வஸ்திக்கு ஒரு ஆர்டர் அனுப்புறாரு. ஆனா இந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் முதல். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி எழுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால். பாத்தீங்களா, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான சம்பவம், ஒரு திட்டம். அப்போ இதுக்குள்ள என்ன உண்மை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்முடைய வேதத்தினுடைய அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கின்றது. புரிஞ்சுங்களா? அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அகாஸ்வேரு ராஜா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவார். அது எப்படி சொல்லி கவனிக்கும் பொழுது உதாரணத்துக்கு பாருங்க, 127 நாடுகளை இவர் அரசாட்சி பண்றாராம். பாருங்க, இப்ப சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ஒரு பொருள் ஒருவேளை அநேகருக்கு சிரமமா இருக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவனிங்க, கட்டாயமா ஒரு நாள் ஆண்டவரை தெளிவுபடுத்தி காமிச்சிருவார். அப்போ 127 நாடுகளை நம்முடைய அகாஸ்வேரு ராஜா அரசாள்றாராம். அது என்ன 127 நாடு, ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதுல ஒரு உண்மை வச்சிருக்காரு. அப்போ இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரேன்னு சொல்லும் பொழுது நீங்க ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கூட அதை போட்டிருப்பாங்க அந்த வார்த்தைகள்ல. அப்போ ஏன் 127 127 அப்படி குறிப்பாக சொல்லி காமிக்கிறார் வேதாந்தத்துக்குள்ளாக? என்னைக்கே ஒரு நாள் நம்ம கவனிச்சிருப்போமா அந்த விஷயங்களை?
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க கவனிக்காட்டி கூட என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாடங்களை நீங்க ஓபன் பண்ணி கேட்டு பாருங்க. வேதாந்தத்துக்குள்ளாக கட்டாயமா ஆண்டவர் நம்முடைய மன நிறைவாக இருக்கக்கூடிய ஆண்டோட சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பார். அப்ப ஏன் 127 மறுபடியும் அதான் கேள்வி இல்லையா? அப்ப வேதாந்தத்துக்குள்ள நம்ம தேடி பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க, 127 ஏதோ ஒரு வகையில ஒரு சம்பவத்தை அடையாளப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆதியாகமத்துல 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. பாத்தீங்களா? இதை எப்படி ஆண்டோடைய திட்டத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. அப்போ சாராள் அங்க ரொம்ப முக்கியம். சாராள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவி. அப்போ ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் வேதாமத்துக்குள்ள என்ன ஒரு பொருள் படும்படியாக திட்டங்களை ஆண்டவர் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் சாராள். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் சாராள். இதெல்லாம் நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் முதல் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்படின்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கை ஒன்று இருக்கு இல்லையா? பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே எல்லா காலத்திலையும் வரக்கூடிய ஜனங்களை இந்த உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்துடும். அதாவது இனி வரக்கூடிய 1000 மன்ற சாட்சி, அதுக்கப்புறம் வரக்கூடிய காலப்பகுதி ஜனங்கள் இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களுமே இந்த உடன்படிக்கையின் மூலமாக தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான உண்மையை இந்த உடன்படிக்கை சொல்லியிருக்காரு. சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா? பூமியில் உள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. பூமியில மட்டுமல்ல, மேல கூட வசனங்களை படிச்சா கூட புரியும், அது பரலோகத்தில் கூட எல்லாருமே புரிஞ்சுங்களா? அதாவது பூமியிலிருந்து மேல போகக்கூடிய ஜனங்கள் பரலோகத்தில் இருப்பாங்க, அவர்களும் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருவாங்கன்றதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்புறம் நல்லா கவனிங்க, இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அகாஸ்வேரு ராஜா கூடன்றதான் ஒரு கேள்வியா நமக்கு நிக்குது. அப்போ அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகள் அரசாட்சி பண்றான்னு சொல்லி வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படும் சொல்லி உள்ள கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரே ஒரு க்ளூ 127 மட்டும்தான். அப்ப 127 கவனிக்கும் பொழுது அது சாராளுடைய வயசாக அங்கு காமிக்கப்பட்டிருக்குது. அப்ப சாராள் யாருக்கு அடையாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவி. அப்ப ஆபிரகாமுடைய மனைவி வேதாமத்துக்குள்ளாக ஆபிரகாமுடைய உடன்படிக்கை அடையாளமாக காமிக்கப்பட்டவங்க. புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? எல்லா ஜனங்களும் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்குள்ள வரணும். அப்போ அந்த காரியங்களை ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ண போறது. நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வரணும். அப்படின்னா அந்த காரியங்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா அகாஸ்வேரு ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அந்த எஸ்தர் புஸ்தகத்துல 127 நாடுகள் ஆளுகை செய்தார்ன்றது சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் உண்மை. புரிஞ்சுங்களா? இன்னும் தெளிவா தெரியணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து கவனிங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அகாஸ்வேரு ராஜா அவருடைய பேருக்கு அர்த்தம் கூட பாத்தீங்கன்னா லைன் கிங் அப்படின்னு சொல்ல கூட அர்த்தம் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ அகாஸ்வேரு ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவார். அந்த வகையில் அவருக்கு ஒரு ராணியாக வந்தவங்க முதல்ல யாருன்னா வஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ. நல்லா கவனிங்க. அப்போ பரலோக அழைப்பு, அதாவது அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவியாக மாறக்கூடிய அந்த பரலோக அழைப்பு யாருக்கு முதல்ல போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதல்ல அந்த அழைப்பு. பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதல்ல
ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அதுல 46ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியிடத்திற்கு போகிறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய பாடம் இது கிடையாது. இந்த புஸ்தகத்துக்கான ஒரு அறிமுகம் கொடுக்கறதுக்காக உள்ள வந்ததுனால நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம். அப்படி போகும் பொழுது வஸ்தி அகாசுர ராஜாவுக்கு ஒரு பட்டத்து இளவரசியாக அங்க அழைக்கப்பட்டு அவருக்கு முன்னாடி வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்ததுனால அந்த அம்மா நிராகரிச்சாங்க. அந்த மாதிரி முதல்ல இந்த அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு வரும் பொழுது அவர்களும் நிராகரிக்கிறாங்க இந்த அழைப்பை. புரிஞ்சுங்களா? அப்போ வஸ்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த அழைப்பு அவங்க நிராகரிச்சதுனால இப்ப யாருக்கு போயிடுச்சு அழைப்பு? புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. அப்ப எஸ்தர் யாரை அடையாளப்படுத்துவாங்க? புறஜாதிகளை அடையாளப்படுத்துவாங்கன்றதை நம்மளால கவனிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த முதல் பகுதி யூத காலத்தை அடையாளப்படுத்துது வஸ்தி வரைக்கும். அதுக்கப்புறமா ரெண்டாவது எஸ்தர் வரும் பொழுது சுவிசேஷ யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலப்பகுதி அடையாளப்படுத்தும். அதுக்கப்புறமா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு பண்டிகை, பூரியம் பண்டிகை வருது இல்லையா, அது இனி வரக்கூடிய 1000 வருட சாட்சி அடையாளப்படுத்தும். இப்படி 3 முக்கியமான காலப்பகுதியில் உள்ளடக்கியதான் இந்த எஸ்தர் புஸ்தகம். புரிஞ்சுங்களா? அப்ப இதை இன்னும் கூட நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம். இப்படி அநேக விசுவாசத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஒரு கிரியைக்குள்ளாக போகின்றதையும் இங்க சொல்லி காமிக்கிறார். இப்போ என்ன பண்ணலாம்னா பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். சரிங்களா? இப்போ எஸ்தருக்கு இந்த அழைப்பு போகுது. அப்போ யாராவது ஒருத்தவங்க வஸ்திக்கு பதிலாக பட்டத்து இளவரசியாக வரணும்னு சொல்லும் பொழுது அங்கே தேர்ந்தெடுப்பு அங்கே நடைபெறுது. அப்போ அந்த தேர்ந்தெடுப்புக்குள்ளாக அங்கே எஸ்தரையும் கொண்டு போகிறாங்க. எஸ்தருடைய ஒரு சிறிய அவருடைய ரிலேட்டிவ், தகப்பன் சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேட்டிவ், அவர் தான் பார்த்தீங்கன்னா முர்தகாய் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, எஸ்தரில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது. ஓகே, அப்போ இந்த எஸ்தரை ஒரு தகப்பன் ஸ்டேஜ்ல இருந்து நம்முடைய முருதகாய் வளர்க்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் முருதகாய்க்கு போயிருச்சு. எந்த இன்ஃபர்மேஷன்? ராஜாவுக்கு ஒரு இளவரசியை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் முருதகாய்க்கு போனதுனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகள் மாதிரி இருக்கக்கூடிய எஸ்தரை அந்த ஒரு செலெக்ஷனுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறார். புரிஞ்சுங்களா? அப்படி போகும் பொழுது அந்த ஒரு செலெக்ஷனில் எஸ்தர் செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகிட்டு ராணியாகவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முடி சொல்லிட்டாங்க. பாருங்க, அதுலேயே 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் இல்லை 2:16. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சையும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்போ எஸ்தர் ராணியா மாறிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புத்தகம் நிறைய உண்மைகளை நமக்கு வெளி காமிக்கும். புரிஞ்சுங்களா? நிறைய விசேஷங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் பரலோகத்தின் தேவனுடைய பேர் எந்த இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்காது. ஒரு ஒரு உரைநடை வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் ஒரு போயம் வடிவில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கவிதை வடிவில் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நேரடியாக பேர் எங்கேயுமே இருக்காது. அதே நேரத்தில் ஒரு தனி மனிதனுக்கு யூதன் அப்படின்ற அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு தொடங்கியிருக்குது. மற்ற புத்தகத்தில் அங்கே இதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். முதல்ல ஒரு தனி மனிதனுக்கு யூதன்ற அடையாளம் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் சொல்லி தொடங்கியிருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா முருதகாய். ஸோ இப்படி நிறைய விசேஷங்கள் புத்தகத்தில் இருக்குது. இப்போ பாடத்துக்கு வரலாம். பாடத்துக்கு வரும்போது நல்லா கவனிச்சுவாங்க. நம்முடைய பாடம் பூரீம் பண்டிகை, அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ எஸ்தர் ராணி ஆகிட்டாங்க. ராணி ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு செட் ஆஃப் அந்த ராணி மாதிரி கூடிய ராணிக்கு அடுத்த தகுதியில் இருக்கக்கூடிய மக்களை செலக்ட் பண்ணக்கூடிய காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்முடைய எஸ்தருடைய தகப்பன் மாதிரி இருக்கக்கூடிய முருதகாய் இருக்கார் இல்லையா, முருதகாய் அவர் ஒரு முக்கியமான சம்பவத்தை அங்கே கண்டுபிடிக்கிறார். பாருங்க, அதுலேயே 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர்
2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேராசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மேல் கை போட வகை தேடினார்கள். பாருங்க, இது நம்ம ஏன் வாசிக்கிறோம் தெரியுமா? ஏன் வாசிக்கிறோம்னா, இந்த பூரீம் பண்டிகைக்கு பேக்ரவுண்ட், ஏன் இந்த பூரீம் பண்டிகை எதனால வந்தது அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் தெரியணும். அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த 2 பேர் யார் யாரு படிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும். பாத்தீங்களா? பிக்தானும் தேரேசும் ராஜா கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மொர்தெகாய்க்கு போயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க எஸ்தரை கூப்பிட்டு சொல்றாரு. எஸ்தர் ராணி என்ன பண்றாங்கன்னா, இதை மொர்தெகாய் தான் இந்த காரியங்கள சொன்னாரு, இந்த மாதிரி உங்களை கொலை பண்றதுக்கு 2 பேர் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரியான ரிப்போர்ட் என்ன பண்ணாங்கன்னா ராஜா கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ராஜா அதை விசாரிச்சு பார்த்து காரியங்கள் உண்மைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாருன்னா அவங்கள தூக்கில் போட்டார். சரிங்களா? சம்பவங்கள் இப்படியாக அங்க முடிஞ்சிருச்சு. பாருங்க, அதுல கடைசி வசனம் படிங்க. 23ஆம் வசனம், அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது, ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4ஆம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இப்படி அது முடிஞ்சிருச்சு இல்லையா? நல்லா கவனிங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கதை மாதிரியே படிச்சுட்டு போகலாம். அது முடிஞ்ச உடனே 3ஆம் அதிகாரம் நமக்கு தொடங்க ஆரம்பிக்குது. சம்பவம் முடிஞ்ச உடனே கிடையாது, அது எழுதுறவர்களுடைய ஸ்டைலில். 3ஆம் அதிகாரத்துக்குள்ள உள்ள வரும் பொழுது அங்கே முக்கியமான ஒரு ஆன்டி ஹீரோ உள்ள வரார். யார் வராருன்னா ஆமான் உள்ள வரார். அந்த ஆமானை பார்த்தீங்கன்னா அகாஸ்வேரு ராஜா ஒரு பெரிய நிலைமையில் என்ன பண்ணுறாருன்னா உயர்த்தி வைக்கிறார். அப்படி உயர்த்தி வச்சாருன்னா ஒரு ஆர்டரை அனுப்பிச்சிட்டார், எல்லாருக்கும் எழுதி அனுப்பிச்சிட்டார். என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமானை நீங்கள் எல்லாருமே நமஸ்கரிக்கணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுத்துட்டார். சரிங்களா? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1 படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அம்மே தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஓகே, இப்படி செய்ய வேண்டும் சொல்லி ராஜா கட்டளை கொடுத்துட்டாரா? இப்போ ஆமான் அவரோட அரண்மனையில் ஒரு முக்கியமான ஊழியக்காரர் இருக்கிறார். அப்போ அதாவது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆமான் இருக்கார். அதே நேரத்தில் மொர்தெகாயும் ஒரு ஊழியக்காரர் இருக்கார். இருக்கும் பொழுது எல்லா ஊழியக்காரர்களும் ஆமான என்ன பண்றாங்கன்னா நமஸ்கரிக்கிறாங்க, வணங்குறாங்க. ஆனா நம்முடைய மொர்தெகாய் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வணங்க மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டார். காரணம் என்ன? அவர் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் வெளியில. நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக பிரகாரமா இருக்கக்கூடிய அவனோட திட்டத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு குரூப் தான் இந்த யூதர்கள். அதில் முக்கியமான ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் இங்கே யூதன் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு யூதனுக்கு இருக்கக்கூடிய வைராகியம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வைராகியம் பாருங்க. பரலோகத்தின் தேவனை தவிர இந்த பூமியில எந்த மனிதரையுமே நான் வணங்க மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராகியத்தை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கார். அதுதான் யூதனுடைய ஒரு வைராகியம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்காங்க இல்லையா? என்ன பண்றாங்கன்னா, தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு அன்பின் நிமித்தமாக தங்களுடைய உறவுக்காரர்கள் அல்லது தங்களுடைய வயசுல பெரியவங்கல்ல இல்ல பதவியில பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா வணங்க ஆரம்பிக்கிறாங்க, காலை தொட்டு கும்பிடுவாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு அன்பின் நிமித்தமாக செய்யறாங்க. இதெல்லாம் செய்யவே கூடாதுதான் வேதம் சொல்லுது. காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையை பின்பற்றக்கூடிய ஒரு தனி நபருமே இதை செய்யவே மாட்டாங்களாம். காரணம் என்ன? இந்த பூமியில எனக்கு உயிர் கொடுத்துருக்காரு இல்லையா, அவருக்கு மட்டுமே எல்லா விதமான கனமும் மரியாதையும் தவிர வேற எந்த மனிதனும் கிடையாது அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த யூதன் வெளிப்படுத்தி காமிக்கிறார். சாதாரணமாக இந்த அழைப்புக்குள்ள இந்த அழைப்பை நிராகரிச்சாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க யூதர்கள் இல்லையா? அவர்களுக்கே இவ்வளோ வைராகியம் இருந்துச்சு அப்படின்னா பரலோக அழைப்புக்குள்ள வந்த ஒரு ஜனங்கள் நமக்கு எவ்வளோ வைராகியம் இருக்கணும்? இந்த பூமியில எந்த ஒரு காரியத்துக்குமே நாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அதாவது பரலோகத்தின் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனம் மரியாதையை
இந்த உலகத்தில் வேற எந்த காரியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்பேற்பட்டவங்கள் தான் இன்னைக்கு பரலோகத்துக்கு அழைப்புகள் தகுதியாக போக முடியும் சொல்லி காமிக்கிறார். தொடர்ந்து படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்துகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் மொர்துகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு பாருங்க. இப்போ ஒரு சேலஞ்ச் பண்றாங்க அவங்க அங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள்லாம். சரி, மொர்துகாய் கடைசி வரைக்கும் நிப்பாரா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள்லாம். இந்த விஷயத்தை கொண்டு போய் எந்த விஷயத்த மொர்துகாய் உங்களை வணங்க மாட்டாராமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஆமான் காதுல போட்டாங்க. ஆமான் கேட்டான கடும் கோபம் வந்துச்சு ஆமானுக்கு. படிங்க 5ஆம் வசனம். ஆமான் மொர்துகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். ஆனாலும் மொர்துகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதாவது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இவரை மட்டும் நம்ம அழிக்க கூடாது, அதான் அற்ப காரியமா இருக்குது. என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய என்டையர் சந்ததியே நான் காலி பண்ணிடணும் அப்படின்ட்டார். நல்லா கவனிங்க, இந்த ஆமான் கரெக்டா பிளான் பண்ணிட்டார். இந்த ஒரு யூதனை நம்ம அழிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்ப ஆமானுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க, எவ்வளவு ஒரு வைராகியம் பாருங்க இந்த யூதனை அழிக்கிறதுல. அப்போ இந்த யூதன் ஆமானா வணங்கணுமா, நமஸ்கரிக்கணுமா? நம்ம சாதாரணமா யூதர்களை பத்தி படிச்சிருக்கோம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவங்க தேவனுக்கே வணங்க மாட்டாங்க. இப்படி எப்படி ஆமானுக்கு வணங்குவாங்க? நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இந்த யூதர்கள் எவ்வளவு பேர் ஒரு பக்தி வைராகியம் வச்சுக்காம பாருங்க உண்மையான தேவன் மேல. ஆனா இந்த மொர்துகாய் மாதிரி ஜனங்கள் ரொம்ப வைராகியமான ஜனங்கள். அப்போ இந்த ஆமான் முடிவு பண்றாரு, இவர் அழிக்கிறது பிரயோஜனம் இல்லை, இவருடைய ஜனங்கள் ஃபுல்லாக அழிச்சிடணும். 127 நாடுல ஜனங்கள் இருக்காங்கல்ல, சரியான பிளான் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாரு. படிங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்துகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்துகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால். பாத்தீங்களா, கரெக்டா ரிப்போர்ட் வாங்கிட்டார். இவங்களுடைய ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட் வாங்கிட்டு அகஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்துகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பாத்தீங்களா, யூதரை கம்ப்ளீட் அழிச்சிடணும்னு சொல்லி அங்க முடிவு பண்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நல்லா கவனிங்க, ஒரு யூதன் காமிச்ச அந்த வைராகியத்தினால ஒட்டுமொத்த ஜனங்களை அழிச்சிடணும் அப்படின்ற பிளான எங்க ஆமான் போடுறாரு. ஆனா யூதர்கள் அழிந்தார்களா? யூதர் அழிக்க முடியாது. காரணம் என்ன? ஒரு யூதோட ரத்தத்துல ஊறி இருக்கிறது பரலோகத்தின் தேவனுடைய நாமம், அதனால முடியாது. நல்லா கவனிங்க, யூதர்கள் எவ்வளவோ துரோகங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு பண்ணாங்க, ஆனாலும் தேவன் அவங்களை இன்னைக்கு வரைக்கும் அழிக்கல. காரணம் என்ன? அவங்களோட ரத்தத்துல பரலோகத்தின் தேவனுடைய வைராகியம் நாமம் அடங்கியிருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. பாருங்க, யூதர்கள் பண்ண சில காரியங்களை படிக்கலாம் பாருங்க. எரேமியால 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் கார் இருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். பாருங்க, இந்த வசனம் நம்ம ஏன் படிச்சோம் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பரலோகத்தின் தேவன் அவருடைய உண்மையான மனதன்மை வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஏன் படிச்சோம்? ஒரு யூதனுடைய வைராகியத்தை பார்த்தோம், மொர்துகாய் பார்த்தோம். ஆனா எல்லா ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க? பரவாயில்ல, ஒருத்தர் நிக்கிறீங்கல்ல வைராகியமா, அதுக்காக உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிதான் யூதர்களை காப்பாத்தினார். பாருங்க, அதே மாதிரி பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, இவ்வளவு கீழ்ப்படியாம இவ்வளவு துரோகங்கள் பண்ணீங்கல்ல, அப்ப கூட தேவன் கைவிடல. காரணம் என்ன? ஒரு யூதனுடைய ரத்தத்துல பரலோக தேவனுடைய நாமம் இருக்குது. அவர் வைராகம் நிற்கிறார் மொர்துகாய். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த மாதிரி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் கொடுத்திருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு பரலோக அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கணும். நம்மளை கைவிட்டு வரா தேவன் கட்டாயமே கெட மாட்டார் அப்படின்றதான் இங்க உண்மைகள். புரிஞ்சுங்களா? அப்ப ஆமான் உள்ள வந்துலாம் பாடத்துக்குள்ளாக. அப்ப ஆமான் முடிவு பண்ணார், இந்த சந்ததியாரை கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். 127 நாடுல ஒரு யூதர் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா,
சீட்டு போடுறார். கரெக்டான டைம். எந்த டைம்ல இந்த யூதர்களை சங்கரிக்கலாம்னு சொல்லக்கூடிய வகையில் லாட் சீட்டு போடுறாராம். படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. சீட்டு போடுறாங்களா, ரொம்ப கிளியரா ஒர்க் பண்றாரு ஆமான். நல்லா கவனிங்க. முக்கியமான ஆச்சரியமான சத்தியம் உள்ளடங்கி இருக்குது. ரொம்ப தெளிவான ஒர்க்கிங் ஆமான் பண்றார். டெய்லியுமே போட்டு பார்த்துட்டு எந்த நாள் சரியா வரும்னு சொல்லி பார்க்கறாராம். மறுபடியும் படிங்க வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு, பாருங்க, நீசான் மாசம், அதாவது 1ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாளா போட்டு 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 பார்த்து கரெக்டா வந்துருச்சு சீட்டு. எங்க வந்துச்சு? படிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம். பாத்தீங்களா? ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் அது மேல சீட்டு விழுந்துச்சாம். 12ஆம் மாசம் 13ஆம் தேதிக்கு மேல சீட்டு விழுந்துரும். அது இங்க தமிழ் பைபிள்ல போட்டிருக்க மாட்டாங்க, பின்னாடி எழுதியிருப்பாங்கண்ணா. நல்லா கவனிங்க. அப்படின்னா 13ஆம் தேதி 12ஆம் மாசம் 473 பிசி இதுதான் வருஷம். புரிஞ்சுங்களா? எப்படி 473 பிசி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது அகாஸ்வேரு ராஜா அரசாளக்கூடிய 12ஆம் வருஷம். அப்படின்னா அவருடைய 7வது வருஷத்துல எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த காலக்கணக்கில் ரொம்ப துல்லியமா இருக்கு பைபிள்ல, பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க. இந்த யூதர்களை ஒட்டுமொத்தமா அழிக்கணும். என்னைக்கு அழிக்கலாம்? 13ஆம் தேதி 12ஆம் மாசம் 473ஆம் வருஷம் சீட்டு விழுந்துருச்சு. சந்தோஷமாயிட்டார். அப்ப ராஜா கிட்ட சமயம் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இவர் நல்லா சீட்லாம் போட்டு வந்துட்டார். அதனாலதான் பூரீம் அப்படின்னா பூர் லாட் சீட்டு சீட்டு போடுன்னு அர்த்தம். அதனால தான் பூரீம் பண்டிகைன்றது வர ஆரம்பிச்சது. இதுதான் பேக்ரவுண்ட். அதனால தான் உள்ள வந்திருக்கோம். புரிஞ்சுங்களா? படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அடிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். பாத்தீங்களா? அப்போ ராஜா கிட்ட போய் பேசுறார். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க நம்முடைய தேசத்துல, உங்களுடைய லாஸ் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு விதமான விசித்திரமான ஜனங்கள் இருக்காங்க ராஜாவே, அவங்க அழிச்சிடும் ராஜாவே அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாராம். படிங்க, தொடர்ந்து படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. பாத்தீங்களா? நல்லா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்டிகையில விசேஷமான சந்தோஷம் அங்க இருக்குது. நமக்கு இன்னிலிருந்தே பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10,000 தாலந்து உங்களுக்கு வெள்ளி கொடுக்குறேன், வெள்ளி கொடுத்துறேன் அவங்க கிட்ட, இந்த ஜனங்களை அழிச்சிடலாம், இவங்க ரொம்ப நம்முடைய சட்டங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்புறமா எல்லாருமே மாறிடுவாங்க, அவங்க விடக்கூடாது, அழிச்சிடலான்னு சொல்லி ஒரு பிளானை கொண்டு போய் ராஜா சொல்றாரு. படிங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மே தாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள் அப்படின்னா இங்க கொஞ்சம் தெளிவா போடல, ஆங்கிலத்தை படிச்சு பாருங்க. அந்த வெள்ளியை நீ வச்சுக்கிட்டு அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ 127 நாடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் கொல்லும்படியான ஆர்டர் என்ன பண்றாருன்னா வாங்குறார். மோதிரத்தை கழட்டி என்ன பண்றாருன்னா கொடுத்து, நீ வச்சுக்கோ, நீ போய் என்ன பண்ணா ஒரு லெட்டர் எழுதி இதை சீல் போட்டு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி அங்க சொல்லிட்டார். படிங்க. 12ஆம் வசனம். 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடி எல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியர் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. பாத்தீங்களா? அப்ப அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் என்ன, லாங்குவேஜ் என்ன, அந்த வகையில் எழுப்பி
எழுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இது தொடர்ந்து படிச்சு போனால் டைம் ஆகிடும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் எல்லாருமே. சரிங்களா? அதிலே வந்து நீங்கள் 13 படிங்க. 13ஆம் வசனம் முதல். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே நாள். இது 13ஆம் தேதி. புரிஞ்சுங்களா? 12வது மாதம் 13ஆம் தேதி அந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்த என்டையர் யூதர்கள் அழியணும். சிறுவர் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா சர்வ சங்காரம் பண்ணிடுங்க. பாருங்க என்ன மாதிரி ஆர்டர் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து ஒரு மக்களுக்கு எதிராக வந்து இன்னைக்கு வாங்கிட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கேட்ட உடனே பாருங்க, அதில் வந்து 15ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பார்த்தீங்களா? சூசான் நகரமே நினைச்சுன்னா கலங்கி போயிடுச்சு. ஆர்டர் வாங்கிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சும்மா வெறுமையாக வேதாமத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் எழுதல. பரலோகத்தின் தேவனுடைய உண்மையான சத்தியங்கள். அப்போ வேதாமத்தை ஒருத்தருமே நேசிக்கணும். என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, அதில் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு நேசிக்கும் பொழுதுதான் ரட்சிப்புக்குரிய காரியத்துக்குள்ளாக சந்தோஷமாக நம்ம பிரயாணம் பண்ண முடியும் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இந்த ஆர்டர் கேட்டவுடனே சூசான் நகரம் ஃபுல்லாக கலங்கி போயிட்டாங்க. 13ஆம் தேதி, இன்னும் ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள். புரிஞ்சுங்களா? அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே இப்போ எப்போ சீட்டு போட்டார் அவர்? நீசான் மாதம் போட்டார். அந்த சீட்டு 13ஆவது தேதி 12ஆவது மாதத்துக்கு விழுந்துருச்சு. சரிங்களா? ஏறக்குறைய 11 மாதங்கள் பெண்டிங் இருக்குது. அதுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி நகரம் கலங்கி போயிருக்குது. இந்த நியூஸ் யாருக்கு போயிடுச்சு? முர்தகாய்க்கு போயிடுச்சு. காரணம் என்ன? முர்தகாயினால தான் அந்த பிரச்சனையே. என்ன பிரச்சனை? பரலோகத்தின் தேவனுக்காக இவ்வளோ வைராகியம் நின்றாரு. நம்மள யாராவது ஒருத்தங்க நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி பரலோகத்தின் தேவனுக்காக நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லை மீறி போயிட்டே இருக்கும். ஆனால் எப்படி காப்பாற்ற போறார் தேவன்? அதான் இங்கே சத்தியம். படிக்கலாமா? தொடர்ந்து அடுத்த அதிகாரம் படிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நடந்த யாவற்றையும் மொர்துகாய் அறிந்தபோது மொர்துகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய். பார்த்தீங்களா? அதை கேட்ட உடனே ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டார், ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காந்துட்டார். இது எதை அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேதனைகளை துக்கங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு செய்கைகளை செய்து காமிக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த மாதிரி ரெட்டொருத்தி சாம்பல் உட்காரக்கூடிய மனுஷன் ராஜாவுடைய அந்த பேலஸ்குள்ள போகவே கூடாதான். அந்த மாதிரி சிட்ட கமாண்ட் இருக்குது. சரிங்களா? படிங்க. நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. பாத்தீங்களா? ராஜா கிட்ட போகிறதுக்கே இப்ப பர்மிஷன் கிடையாது. இப்ப நடுத்தரில் நிற்கிறார் யூதன். யாரு? முர்தகாய் நிற்கிறார். யார் காப்பாத்துவா? பூரிம் பண்டிகை வரப்போது, கலப்படாதீங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் முர்தகாய் வந்து நடுத்தரில் நிற்கிறாரு. இதை சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்தர் ராணி மேலே இருக்காங்க இல்லையா அரண்மனைக்குள்ள, அவங்களுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இது தெரிய ஆரம்பித்து அவங்க போய் இன்ஃபர்மேஷனை ராணி கிட்ட எஸ்தர் கிட்ட சொல்லிட்டாங்க. எஸ்தர் நம்ம என்ன பண்ணாங்கன்னா என்கொயரி பண்ணாங்க. என்ன பிரச்சனை கேளுங்க அவர்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. தொடர்ந்து படிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்துகாய் உடுத்திருந்த ரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து விற்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகள் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன, பாத்தீங்களா? டீடைலா விசாரிக்கிறாங்க. எஸ்தரமா காரியம் என்ன, முகாந்திரம் என்ன, என்ன பிரச்சனை அடிச்சு விசாரிக்கும் பொழுதுதான் இங்க நம்முடைய முர்தகாய் யூதன் எல்லா விஷயத்தையும் டீடைலா அங்க சொல்லிட்டார். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எஸ்தர் கேட்ட உடனே நான் எப்படி ராஜாட்ட போவேன்? ராஜா நான் கூப்பிடவே இல்லையே. பாருங்க, எஸ்தர் வந்து பட்டத்து இளவரசி. அந்த மாதிரி ராணியா இருந்தா கூட ராஜா கிட்ட உள்ள போக முடியாது, அவர் மீட் பண்ண முடியாது. ராஜா கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும். ஒருவேளை ராஜா கூப்பிடாமே ராஜா மீட் பண்றதுக்காக
அவங்க போய் உள்ள போயிட்டாங்க அப்படின்னா ராஜாவோட இடத்துல உடனே சாகணும். பாருங்க எவ்வளோ பெரிய கட்டளைலாம் உள்ள இருக்கு பாருங்க, நமக்கு தெரியல. இங்க பாருங்க, இங்க அகாசுர ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடிலாம். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ரொம்ப ஈஸியா அணுகுறாங்க. ஈஸியா என்ன பண்றாங்கன்னா அவருக்கே கட்டளை கொடுக்குறாங்க நிறைய பேர். ஆனா இங்கெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையுடைய ஆழங்கள் உண்மைகள் நல்லா கவனிங்க. அப்படி கவனிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய மேன்மை தெரியும். அப்ப எஸ்தர் சொல்றாங்க பாருங்க, அதுல 11ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11. புருஷர் ஆனாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னார். பாத்தீங்களா, இப்ப எஸ்தர் ஒரு சொல்யூஷன் கொடுக்கல. ஆனா பிரச்சனை எப்படி எதிர்கொள்ற நமக்கு தெரியல. தெரியாம இப்ப ராஜா என்ன கூப்பிடவே இல்லையே, 30 நாள் வரைக்கும் என்ன உண்மை பண்ணலையே, என்ன கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ இந்த பிரச்சனையுடைய வீரியம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்ட மொர்தெகாய் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாருன்னா பேச ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து படிங்க. 12ஆம் வசனம். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய் தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். பாருங்க யூதோட நம்பிக்கை பாருங்க. ஒரு யூதன் மொர்தெகாய் என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்த அப்படின்னா ரட்சிப்பு எங்கேயாவது வரும், கட்டாயமா தேவன் காப்பாத்துவார். ஆனா இன்னைக்கு நீ ஏன் ராணி அழைக்கப்பட்டிருக்க தெரியுமா? ஒருவேளை யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக தான் நீ ராணி ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி காமிக்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த புஸ்தகத்துடைய இன்ட்ரடக்ஷன் போகும் பொழுது 3 முக்கியமான காலப்பகுதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிச்சோம் இல்லையா? அது இந்த பாடத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, ஒரு அறிமுகம் தான். யூத காலம், சுவிசேஷகம், 1000 ஆண்டு சாட்சி. அப்போ இந்த யூத காலத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ராணி ஆகும்படியான அழைப்பு வந்தது, நிராகரிச்சாங்க. சுவிசேஷ யுகத்துல எஸ்தர் மாதிரி நமக்கு அழைப்பு வந்திருக்குது. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த காலத்துல நாம மௌனமா இருக்க கூடாது. நாம் மௌனமா இருந்தோம் அப்படின்னா ரட்சிப்பை கட்டாயமா அதை ஏற்படுத்துவாரு, நாம எழுந்து போயிடுவோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு பாடம் சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப எஸ்தர்ட்ட வரும்பொழுது படிங்க. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஓகே, சோ இப்படி அடுத்த விஷயங்களை சொல்லும் பொழுது இப்ப எஸ்தருடைய அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு, சரி நான் ஒரு பிளான் பண்றேன். 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரையும் சூசானில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களை கூப்பிட்டுட்டு நீங்க அல்லும் பகலும் 3 நாள் என்ன பண்ணணும், உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்றாங்க. நான் என்ன பண்றேன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல ராஜாவை போய் மீட் பண்றேன்னு சொல்லி ஒரு பிளானை சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுல படிங்க, 16 படிங்க. 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். பாத்தீங்களா? அப்போ இந்த யூதருடைய ரட்சிப்புக்கு, தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பூரியம் பண்டிகை சாதாரண பண்டிகை கிடையாது. யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே மிகப்பெரிய நற்செய்தி, சந்தோஷமான ஒரு பண்டிகை. அதுல பொருள் அடங்கி இருக்குது. அதனாலதான் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படியாக, இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டிருக்கார் பரலோகத்தின் பிதா. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, தைரியமா ராஜாவுடைய முற்றத்தில் போய் நிற்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்லி அங்கே போறாங்க. சரிங்களா? இப்படி 4ஆம் அதிகாரம் முடிஞ்சு 5ஆம் அதிகாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பாருங்க, நம்ம நெருங்குறோம், ராஜாவை நெருங்க போறோம், பூரியம் பண்டிகை நெருங்க போறோம், உண்மையான பொருள் நெருங்க போறோம். சரிங்களா? பண்டிகை விட்டு பாதியில் யாரும் போயிடாதீங்க. சரிங்களா? தொடர்ந்து படிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உட்புற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால், ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜசனத்திலே வீற்றிருந்தான். பாத்தீங்களா? ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் போட்டு தான் எங்க போகணும், ராஜா கிட்ட போகணும். புரிஞ்சுங்களா? நாம எப்படி போறோம் ராஜா கிட்ட? நம்முடைய ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி போறோம்? ப்ராப்பர் ஒரு ட்ரெஸ் இல்லாம போறோம். அப்படின்னு அர்த்தம், நமக்கு நீதியின் வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மை என்ன, பொருள் என்ன, இதெல்லாம் தெரியாமையே கிறிஸ்தவர்களாக அநேகர் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல வரல. புரிஞ்சுங்களா? அப்ப நம்முடைய ராஜாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம எப்படி ஒரு
சரியான கணத்துடன் போகணும்னு சொல்லி காமிக்கார். அப்படி போனாதான் பரலோகத்தில் பெரிய ராஜா இருக்கார், அவரை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இப்படி போனோன்னா ராஜா என்ன பண்ணுறாருன்னா பொற்செங்கோலை நீட்டார். சரி வாங்க எஸ்தர் ராணி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது ராஜாவே அப்படின்னு சொல்கிறார். ராஜாவோட என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு பெரிய மனசு இல்லை, என்னுடைய தேசத்தில் நீ பாதி கடலை கொடுத்துறேன்னுமா, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ராஜான்னு சொல்லிட்டு, நீங்கள் நாளைக்கு ஒரு விருந்து வச்சுருக்கிறேன், அதுக்கு நீங்களும் வரணும் ஆமானும் வரணும் ராஜாவே அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா முன்னாடி வைக்கிறாங்க. தொடர்ந்து படிங்க, 5ஆம் வசனம் படிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ராஜா 3லேருந்து படிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். 2 பேரும் வந்துட்டாங்களா? விருந்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ கேளுமா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும் பொழுது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஒரு விருந்து வச்சிருக்கேன் ராஜாவே, செகண்ட் வச்சிருக்கிறேன், அதுக்கும் நீங்களும் வரணும் ஆமானும் வரணும்னு சொல்லி ராஜாவை ப்ளீஸ் பண்ணுறாங்க. ராஜா சொல்கிறார் சரி ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். இந்த முதல் நாள் விருந்து முடிஞ்ச உடனே ஆமான் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு போகிறார். நல்லா கவனிங்க, பண்டிகை இன்னும் முடியல நமக்கு. ஆமான் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போன உடனே அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர்களையும் கூட்டின பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொன்ன உடனே இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். இந்த விருந்து முடிஞ்சவர் போகிறார் இல்லையா, போகும்போது வெளியே யார் கொண்டிருக்காருன்னா முருதகை கொண்டிருக்காரு. மறுபடியும் அவருக்கு நமஸ்கரிக்கவும் இல்லை வணங்கவும் இல்லை, உச்சக்கோவம் வந்துருச்சு. யாருக்குன்னா நம்முடைய ஆமானுக்கு. வந்த உடனே வீட்டுக்கு போன உடனே அவங்க மனைவியை கூப்பிட்டு இந்த பிளான் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்ன உடனே பாருங்க, தொடர்ந்து படிங்க, அதிலே வந்து படிங்க. வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திராட்சையையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுகள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாக எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. ரொம்ப பெருமையா பேசுறாரு. இந்த விருந்துக்கு என்ன தவிர யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஆமான்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஃபேமிலியில் அட்வைஸ் கொடுக்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. யாருடைய ஃபேமிலி? ஆமானுடைய ஃபேமிலி முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வந்து ஒரு தூக்கு மரத்தை பண்ணிடலாம், 50 முழத்தை தூக்கு மரத்தை பண்ணிடலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரை தூக்கி போட்டுருங்க. யாரை? முருதகையை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய பிளான் பண்ணுறாங்க. தொடர்ந்து படிங்க. 13ஆம் வசனம் முதல். ஆனாலும் அந்த யூதனாகிய முருதுகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதரை எல்லாரும் அவனை பார்த்து 50 உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே முருதகாயை தூக்கி போடும்படி. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிளான் ஓகே, ஒரு தூக்கு மரத்தை பண்ணிட்டு அதுல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீங்க விருந்துக்கு போன உடனே ராஜாவுக்கு உடனே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் நைட்ல எப்படி மாறும், ஆல்மோஸ்ட் முருதகாய் லைஃப் முடிய போகுது, மரணம் நிச்சயமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில எத்தனையோ ஆண்டோடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்காங்க தெரியும் இல்லையா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்க இல்லையா. ஒரு நாள் நைட்ல தேவன் சகலத்தையுமே என்ன பண்ணுவார்னா சரி பண்ணுவார். அதுதான் பரலோகத்தின் தேவன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரியங்கள் மாற ஆரம்பிக்குது. ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? யாருக்கு? அகாசிய ராஜாவுக்கு தூக்கம் வராதனால பழைய ரெக்கார்ட்ஸை எடுத்து படிக்கிறார். அப்படி எடுத்து படிக்கும் பொழுது ஏற்கனவே 2 பிரதானிகள் தாங்க இல்லையா, பித்தானும் தேரேசும் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே ராஜாவை கொலை பண்ணும்படியான ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்க ராஜா வந்து தூக்கு மரத்தில் போட்டு சாகடிச்சிட்டார். இந்த ரெக்கார்டை எடுத்து அகாசிய ராஜா படித்த உடனே இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது முருதகை தானே, அவருக்கு ஏதாவது நீங்கள் வந்து கனம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ராஜாவுடைய வேலையாட்கள் சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ணல ராஜாவேன்னு சொல்லும் பொழுது அப்படி கூடாது, என்ன பண்ணீங்கன்னா அவருக்கு என்னெல்லாம் கனம் பண்ணுமோ அது பண்ணணும்னு சொல்லி யாரை கூப்பிட்றாருன்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் முருதகைக்கு கனம் பண்ணுறதுக்காக ஆமானை கூப்பிட்றாரு. ஆமான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வராரு. எதுக்கு வராரு? முருதகையை சாகடிக்கிறதுக்காக 50 முழம் தூக்கு மரம் பண்ணியிருக்கேன், அதில் தூக்கு போட்டுடலாம் அவரை அப்படின்னு சொல்லி ஆமான் வரார். ஆனால் இங்கே பரலோகத்தின் தேவன் சூழ்நிலையை அப்படியே மாற்றிட்டார். அப்போது நம்முடைய பரலோகத்தின் தேவனை நம்புற ஒரு உயிரை கூட அவர்
கைவிட மாட்டான்றது சொல்றாரு இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அதுல 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனை வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்போது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கணமண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, ரொம்ப அருமையான ஒரு உண்மை எழுதிக்கிற பாருங்க. எப்படி மனசு நினைக்கிற பாத்தீங்களா? ஆமான் என்ன தவிர யார் இருக்க போறா அப்படின்னு சொல்லி உள்ள போகும் பொழுது கூப்பிட்டு மொர்தெகாயை நீங்க கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டார். அப்ப அந்த கனம் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி பண்ணணுன்றதாக சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்ப ராஜாக்குரிய ஒரு ராஜ வஸ்திரம் தரிச்சு நீங்க குதிரை மேல ஏத்தி நகரவளம் வரணுன்றதான் சொல்லி கொடுப்பார். சோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஆமானை கூப்பிட்டு, ஆமான் நீங்க மொர்தெகாய்க்கு இந்த மாதிரி நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவார். சரிங்களா? நீங்களாம் படிச்சு பார்த்துக்கோங்க, டைம் ஆனதுனால அப்படி போற 11ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணமண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். பாருங்க, ஒரு அருமையான உண்மைகளை ஒரு கதை மாதிரி படிச்சு வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம. சரிங்களா? இன்னும் பண்டிகை தொடங்கவும் இல்லை, முடியும் இல்லை. அதனால நல்லா கவனிச்சே வாங்க. இப்ப மொர்தெகாய்க்கு வந்து கனம் பண்ணியாச்சு, அவர் போயிட்டார். ஆமான் என்ன பண்ணிட்டாரு? தலையை குனிஞ்சு வீட்டுக்கு ரொம்ப சோர்வன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கு போயிட்டார். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அதுலயே 13ஆம் வசனம் படிங்க. 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியுமாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். பாத்தீங்களா? யூத குலம் சாதாரண குலம் கிடையாது. அந்த யூத குலத்தினுடைய முக்கியமான மேன்மையே இன்னைக்கு ஆவிக்கிற வகையில் அழைக்கப்பட்ட நம்ம தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் ஆழமான உண்மைகளை சரியா நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட மேன்மையான அழைப்புக்குள்ளதான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம், மறந்துடாதீங்க. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வைராகியம் பரலோகத்தின் தேவனை குறித்த திட்டத்துக்குள்ளாக உண்மை சத்தியத்துக்குள்ளாக இருக்கணும்ன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? தொடர்ந்து படிங்க. 14ஆம் வசனம். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போது ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். பாத்தீங்களா? இப்படி அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்கிறாங்களா, உடனே ராஜாவுடைய அந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஆமான் நீங்கள் வாங்க, செகண்ட் டே விருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஆமான் கூப்பிட்டு போயிட்டாங்க. போன உடனே எஸ்தர் வந்து அங்கே விருந்து பண்ணும்போது ராஜா மறுபடியும் கேட்குறாரு, எஸ்தர் ராணி உங்களுக்கு என்ன வேணும்? மறுபடியும் சொல்ல பாருங்க, இதான் ராஜாவுடைய பெரிய மனசு. என்னுடைய தேசத்தில் பாதி கடலாம் கொடுத்துட்றேன், அதே வாதி மறுபடியும் பேசுவார். உடனே அவங்க சொல்லுவாங்க, அப்படி இல்லை ராஜாவே, ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். பாத்தீங்களா? ஒரு சரியான ஒரு உண்மையை சரியான வகையில் வெளியே காமிக்கிறாங்க எஸ்தர். அப்போ ராஜாவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வருது, அதை யாராலுமே ஈடுகட்ட முடியாது. என்னுடைய ஜனத்துக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் வந்து ஒருத்தர் பண்ணிட்டார் ராஜாவே அப்படின்னு சொல்லி ராஜ சமூகத்தில் உண்மைகள் எடுத்து வெளியே வைக்கும் பொழுது ராஜா கடும் கோபம் வந்துச்சு. யார் அந்த துஷ்டன் அப்படின்னு சொல்லி கேள்வி முன்னாடி வைக்கிறார். படிங்க. 5ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாக அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைவனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். பாத்தீங்களா? அந்த 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 சம்பவத்தை, அந்த சூழ்நிலை கவனிங்க. கரெக்டான பண்ணிட்டாங்கன்னா எஸ்தர் ராணி பொய் சொல்லல, உண்மையை சரியா சொன்னாங்க. சொன்ன உடனே ராஜாவுக்கு அது நியாயமா வந்ததுனால பயங்கரமான கோபம் வந்து அவர் என்ன பண்ண, கொஞ்சம் வெளியே போனார்.
அவர் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே போனார். படிங்க. அப்போது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். ராஜா உக்கிரத்தோடு திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு. பாத்தீங்களா, ராஜா பத்தி நல்லா தெரியும். அந்த மாதிரி பரலோகத்தின் ராஜாவை குறித்து நமக்கு நல்லா தெரியணும். அப்போ ஒரு அநீதியான காரியங்களை ஆண்டோட பிள்ளைகளை செய்தாங்க அப்படின்னா எந்த காலத்துல பண்ண மாட்டார்னா மன்னிக்க மாட்டார். அதே மாதிரி ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக உலகத்தில் எந்த அநியாயம் நடந்தாலுமே அவர் பொறுத்துக்க மாட்டார். அதுங்க சொல்ல வர்றார் நமக்கு. புரிஞ்சுங்களா? இப்படி ராஜா எழுந்து போன உடனே ஆமன் என்ன பண்றாருன்னா எஸ்தருடைய காலை பிடிச்சு கெஞ்சாலுக்கு போயிட்டார். ஏன்னா இவரோட உயிர் போக போகுது. படிங்க. ராஜாத்தியாக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போது என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். பாத்தீங்களா, ராஜாவுடைய வார்த்தையோடைய வல்லமை தான். இந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியில வரும்போது பண்ணிட்டாங்கன்னா ஆமான் வந்து மூடி போட்டானா முகத்தை. டார்க்னஸ், டார்க்குள்ள என்ட்ரைட்டார் ஆமான். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, ராஜாவுடைய வல்லமை கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய ராஜா இருக்கான்றதையும் நீங்க புரிந்துக்கணுன்றதுக்காக தான், நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே இப்ப ராஜ்யத்தை நீங்க இழிவுபடுத்த போறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஆமானுடைய முகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி போயிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தா கூட, அதிகாரத்தில் இருந்தா கூட, அநீதின்னு சொல்லி உள்ள வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடிய எந்த காரியத்தையுமே பரலோக தேவன் அனுமதி கொடுக்க மாட்டான்ற உண்மைகளை இங்க சொல்லி காமிச்சாங்க. தொடர்ந்து படிங்க. 9ஆம் வசனம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டு இருக்கிறது என்றார். பாருங்க, எந்த நேரத்தில் எது பேசுன்னு தெரியாம இங்க உண்மையை சொல்லிட்டார். ராஜாவின் பிரதானிகள் ஒருத்தர் வந்து 50 முழம் வந்து ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கார். யாரு? ஆமான் வந்து மொர்தெகாயை கொல்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காராம். ராஜா கேட்டார்ல, ஏற்கனவே உக்கிர கோவத்தில் இருக்கார், நீ என்ன பண்ணு, அதே தூக்கு மரத்துல இவர் தூக்கி போடுங்கன்ட்டார். படிங்க. அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். பாத்தீங்களா? அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். முடிச்சாரா? தொடர்ந்து படிங்க. 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. பாத்தீங்களா? ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. நமக்கு இன்னும் பண்டிகை வரலையே, அதான முக்கியம். பூரிம் பண்டிகை தானே பாடமே. அப்ப இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட். புரிஞ்சுங்களா? ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தா உள்ள வந்திருக்கோம். அதாவது பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்டு போட்டு எடுத்தாங்க யூதர்களை கொலை பண்ண முடியாக. ஆனா இப்ப ஆர்டர் வந்து எல்லா தேசத்துக்கும் போயாச்சு இல்லையா? ஆமான் செத்து போயிட்டார். ஆனா ஆர்டர் தேசம் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? இப்ப எஸ்தர் ராணியை கூப்பிட்டு மறுபடியும் என்னமா உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது எஸ்தர் ராணி என்ன பண்றாங்கன்னா இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் படிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தையாக எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். ஓகே, சோ இப்படி வந்து எஸ்தரையும் நம்முடைய மொர்தெகாயையும் பாத்தீங்கன்னா அகாசி ராஜா உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிட்டார். நல்லா கவனிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே, இதோட உண்மையை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 10 நிமிஷம் போதும், ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறது கிடையாது. எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல்ல நீங்க தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்க, கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னா 2 பேர் மட்டும்தான். யாரு? ஒன்னு எஸ்தர், இன்னொன்று வந்து மொர்தெகாய். புரிஞ்சுங்களா? இவங்க 2 பேர் மூலமா தான் ரட்சிப்பு வரப்போன்ற காரியத்தை சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? மறுபடியும் ராஜா அவருடைய மோதிரத்தை கழட்டி மொர்தெகாய்ட்ட கொடுத்துட்டார். நீங்க போய் எழுதிக்கோங்க, என்ன வேணா எழுதிக்கோங்க, எழுதிட்டு ரட்சிப்பு பெறும்படியான காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி அங்க சொல்லிட்டாங்க. பாருங்க, அதுல 9ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்தில் தானே. பாருங்க, சீவான் என்னும் 3ஆம் மாதம். சீட் எப்ப போட்டார் அவரு? 1ஆம் மாதம் போட்டார். 2 மாசம் கேப்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அந்த ஆதார் மாசம் 12ஆம் மாசம் இன்னும் வரல.
புரிஞ்சுங்களா? 3வது மாசம் தான் வந்திருக்குது. இப்போ ஆர்டர் எப்படி வாங்குறாங்க பாருங்க ராஜா கிட்ட இருந்து மொர்தெகாய். படிங்க 9ஆம் வசனம். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள, இந்து தேசம்ன்றது இந்தியா, மறந்துடாதீங்க. இந்தியாவை குறித்து முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் இருக்குது. அநேகருக்கு அது தெரியல இன்னும் கூட. தெரியும் ஆசைப்படுறவங்க தொடர்ந்து கவனிங்க, படிங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியர் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சொல்லி நல்லா கவனிங்க. இந்த 13ஆம் தேதி, அதாவது 12வது மாதத்தினுடைய 13ஆம் தேதியில ஒட்டுமொத்த யூதர்களுமே சாகணும், கொல்லப்பட வேண்டும். அதுதான் ஏற்கனவே ஆமான் வாங்கின ஆர்டர். இப்போ மொர்தெகாய் மூலமாக அந்த ஆர்டர் மாற்றப்பட்டு அகாசுர ராஜா முத்திரை மாதத்தை கொடுத்து சைன் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, இதே 13ஆம் தேதியில எல்லாம் கவனிங்க, அதே 13 தான் மாறல, அதே 13ஆம் தேதியில யூதர்களுக்கு ரட்சிப்பு, யூதர்களுக்கு எதிராக வந்த எல்லாருமே கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற ஆர்டர் வாங்கிட்டாங்க பாருங்க. அதுல வந்து 11ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவைகளில் அகஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான ஜனங்கள் எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அடித்து கொன்று நிர்மூலமாக்கவும் பாருங்க, எல்லாரையும் சங்காரம் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டாங்க. இப்படி வந்து இன்ஃபர்மேஷன் அந்த 127 நாடுகளுக்கும் போய் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறமா 16ஆம் வசனம் வாசிங்க. 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாத்தீங்களா? இவ்விதமாய் யூதர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. புரிஞ்சுங்களா? நம்ம பண்டிகை என்ன வரலையே, அதான கொஸ்டின். புரிஞ்சுங்களா? பாருங்க, இந்த சந்தோஷம் வந்தோட நிலை கவனிங்க. இங்க ஒரு சில முக்கியமான பாயிண்ட் தான் பொருள் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? அப்ப 2 முக்கியமான நபர்கள் தான் யூதோட ரட்சிப்புக்கு காரணமா இருக்கிறாங்க. ஒன்னு எஸ்தர், இவன் பாத்தீங்கன்னா மொர்தெகாய். அதே நேரத்தில் சில நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அடிப்படை கொண்டதாக அமைந்திருக்குது. எதுன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் யூதர்களுக்கு ரட்சிப்பு. புரிஞ்சுங்களா? அது ஒண்ணு. அப்புறமா சில அடுத்த நம்பர்லையும் சொல்ல போறாரு இப்போ. சரிங்களா? பாருங்க 9ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஓகே, பாத்தீங்களா? காரியம் அப்படியே மாறுதலாக முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். புரோதா, அதலியா, அரிதாத்தா, இல்ல 6ல இருந்து படிங்க. 6ஆம் வசனம் முதல். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொண்டு நிர்மூலமாக்கினார்கள். பாத்தீங்களா? யூதர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சூசான் அரண்மனையிலேயே 500 பேரை சாகடிச்சிட்டாங்களாம். சாகடிச்சுட்டு ஆமானுடைய அந்த 10 குமாரர்களையும் சாகடிச்சாங்க. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ரெக்கார்டு வந்து ராஜா கிட்ட போயிடுச்சு. பாருங்க 12ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ. பாத்தீங்களா? ராஜா கேட்கிறாரு, அரண்மனையிலேயே 500 பேரை சாகடிச்சிட்டீங்களே, மற்ற ஊர்ல எவ்வளவு பேர் செத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டுட்டு மறுபடியும் கேட்கிறாரு, என்னதான் உன் மன்றாட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. படிங்க. இப்பொழுதும் உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும், உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும் என்றார். பாத்தீங்களா? அப்போ எஸ்தர் ராணி மேல எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் அகாசுர ராஜா வச்சிருக்காரு பாருங்க. அகாசுர ராஜா நம்முடைய அடையசுக்கிறத அடையாளப்படுத்துவார் அப்படின்னா எஸ்தர் வந்து சபை அடையாளப்படுத்துவாங்க. அப்ப நம்ம மேல நம்முடைய ஆண்டவர் இயேசுகிறிஸ்து எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கான்றதையும் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? படிங்க. 13ஆம் வசனம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் இன்றைய தினத்துக்கு கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும். பாத்தீங்களா? இப்ப 13ஆம் தேதி இந்த ஆர்டர் வாங்கினவங்க எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை சாகடிச்சாங்க. அதே மாதிரி நாளைக்கு நாங்க செய்யணுமா ராஜாவே? என்னைக்கு? 14ஆம் தேதி 11 ராஜாவே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. படிங்க.
14ஆம் வசனம் முதல் அப்படியே செய்யும்படி ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா? 13ஆம் தேதி மறந்துடாதீங்க, அன்னைக்கு 500 பேர் செத்துட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. 14ஆம் தேதி சூசான் அரண்மனையில 300 பேரை சாகடிச்சிட்டாங்க. தேசம் ஃபுல்லா எவ்வளவு பேரு படிங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞனுக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா? 75,000 பேர் விரோதிகள்ல டோட்டலா பண்ணிட்டாங்கன்னா சாகடிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ யூதர்களுக்கு எதிராக வரும்பொழுது நல்லா கவனிங்க, ஒரு யூதன் தன்னுடைய உண்மை வைராகியத்தை காமிச்சதுனால அவர் நிமித்தமாக அவங்களுக்கு எதிராக வந்த எல்லா ஜனங்களையும் பார்த்தீங்கன்னா இங்க நிர்மூலமாக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து படிங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். பாத்தீங்களா? 13ஆம் தேதி ஜனங்களை கொன்னாங்க, 14ஆம் தேதியும் கொன்னாங்க. ஆனா 14ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா விருந்து பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 14th டே. சரிங்களா? அடுத்தது 18ஆம் வசனம். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். பாத்தீங்களா? சூசான் அரண்மனைக்கு பாத்தீங்களா? அந்த அரண்மனை கூடிய யூதர்கள் 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி 3 நாள் வருது இல்லையா? அந்த 3 நாள்ல அவங்க என்ன பண்ணாங்கன்றத மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. 18ஆம் வசனம். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். பாத்தீங்களா? அடுத்து படிங்க. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துங்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். பாத்தீங்களா? அதாவது இந்த வில்லேஜ்ல கூடிய மக்கள் 14-15 என்ன பண்ணாங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்கன்றத இங்க சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி, அப்ப எல்லா யூதர்களுக்கும் இப்ப அபிஷியல் என்ன பண்றாங்கன்னா அங்க லெட்டர் போகுதுன்றத இங்க சொல்றாங்க. நம்முடைய பண்டிகை என்ன பண்ணிட்டோம்னா நாம நெருங்கிட்டோம் இப்போ. புரிஞ்சுங்களா? படிங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை, அப்ப 2 நாள் பண்டிகை கொண்டு வந்துட்டாங்களா கடைசியா முடிவுக்குள்ள? வருஷந்தோறும் 14, 15 2 நாள் பாத்தீங்கன்னா இந்த பூரிம் பண்டிகையை கொண்டாடணும்ன்றதை இங்க சொல்றாங்க. படிங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தருமம் செய்யவும் வேண்டும் என்று திட்டமிடினான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த பண்டிகை அந்த ஆதார் மாதம் 14, 15 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூதர்களுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவங்களுடைய அழிவிலிருந்து ரட்சிப்பு அதை கொண்டாடும்படியாக தான் இந்த பூரீம் பண்டிகை வந்திருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த நாட்கள்ல எதுல 14, 15 அந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய விருந்து பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி சந்தோஷமா கொண்டாடுறாங்க. எங்களை அழிவிலிருந்து ரட்சிப்புல இருந்து பரலோகத்தின் தேவனை எங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த பண்டிகைகளை அவங்க செலிப்ரேட் பண்றாங்களா பாருங்க. அதுல 26 படிங்க. 26ஆம் வசனம். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரிம் எனப்பட்டது. பாத்தீங்களா? பூர் என்னும் பேரினால் பூரிம் எனப்பட்டது. அப்ப பூர் எப்படி வந்தது? லாட் சீட்டு போட்டாங்க இல்லையா? அதான் அங்க முதல்ல ஆமான் செய்த காரியங்கள். புரிஞ்சுங்களா? அப்ப அதே விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப பூரியம் பண்டிகையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க கொண்டாடுறாங்கன்றதாக சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அதுல 28 படிங்க. 28ஆம் வசனம். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும்
தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். ஓகே, இப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் எழுதி இது உங்க தலைமையில விழுந்த கடன், கட்டாயமா என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மகிழ்ச்சியை விடுதலையை அதற்கான காலங்களும் சூழ்நிலைகளும் மட்டும் கிடையாது. ஆனா என்ன பண்ண போறோம்னா ஒரு சில விஷயங்கள் அப்படி எடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள போகிறோம் இந்த ஒரு காரியத்திலிருந்து. சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. நமக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வந்து நாட்கள், பண்டிகைகள், விருந்துகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது எல்லாமே யாரை பற்றினது, எதுக்காக சொன்னாரு அப்படின்னு தெரியணும் இல்லையா? பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் படிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த பண்டிகை நாளை குறித்து கூட ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா உலகத்துக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேக கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பண்டிகைகளுமே ஆண்டவர் வந்து உண்மையான சத்தியம் உள்ள வச்சிருக்கார். இந்த உண்மைகள் தெரியாம தான் பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அநேகர். இது வேத சொல்லப்பட்ட உண்மைகள். இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் பண்டிகையை கொண்டாடல. காரணம் என்னன்னா அதை மேலோட்டமாக சொல்லர்த்தமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே தொடர்ந்து வசனம் படிங்க மறுபடியும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. கொஞ்சம் அந்த ஆடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ திருப்பி வந்துருக்கு நினைக்கிறேன் ஆடியோ உங்களுக்கு. நல்லா கவனிங்க, மறுபடியும் படிங்க வசனத்தை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும். பாருங்க, பண்டிகை நாளை குறித்தாவது யாருமே நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. இந்த பண்டிகை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பதில் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, அது இந்த உண்மை இருக்குது அப்படிதான் சொல்லுமே தவிர நம்ம சொல்லர்த்தமா எடுத்துக்கிறது அர்த்தமே கிடையாது. காரணம் என்னன்னா இப்பதான் பேசுற அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றின. பாத்தீங்களா? பண்டிகை முதற்கொண்டு எல்லா காரியங்களுமே ஒரு நிழலாக சொல்லப்பட்ட காரியங்கள். நீங்க நிழல் எடுத்துக்கணுமா பொருள் எடுத்துக்கணுமா? பொருள் தான் முக்கியன்றது சொல்றார். அந்த பொருள் யாரை பற்றினது?
கிறிஸ்து இயேசுவை பற்றினதுன்னு சொல்லி முடிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த பூரீம் பண்டிகையில கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தெய்வீக சமாதானத்துக்குரிய சத்தியங்கள், உண்மைகள் உள்ள அடக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர இது சொல்லர்த்தமாக பண்டிகையாக உலகத்துல கிறிஸ்தவர்கள் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. காரணம் என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பண்டிகையிலுமே அவர் நிர்மூலமாக்கிடுவார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு சாம்பிள் வசனம் மட்டும் அதுல படிக்கலாம். படிங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 3ல படிங்க. 3ஆம் வசனம் முதல், அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி ஆமோஸ் 5:21 படிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்கள் மிருகங்களிலும் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உங்கள் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறதுக்காக சொல்லல, நம்ம அவரை நேசிக்கணும் அதுக்காக சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டவரை நம்ம எப்படி நேசிக்கணும்னு தெரியல. அப்போ வேத வாக்கியத்துக்குள்ளாக அவருடைய சத்தியங்கள், உண்மைகள் உள்ள மறைஞ்சிருக்குது. அதை கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில் தான் பரலோகத்தின் தேவன்கிட்ட போகணும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்லி காமிக்கிற தவிர நம்மளை வெறுக்கிறதுக்காக இந்த கட்டளைகளை சொல்லல. பண்டிகைகளை வெறுக்கிற, உங்களுடைய பாட்டுகளை வெறுக்கிற அப்படின்னு சொல்றது நம்ம அவரை நேசிக்கிறதுக்காக சொல்றாரே தவிர நம்ம அவரை வெறுக்கிறதுக்காக கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் இந்த ஒவ்வொரு பண்டிகைகளுமே அவர் உண்மைகளை மறைச்சு வச்சிருக்கார். அதன் அடிப்படையில் தான் பூரீம் பண்டிகை. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பூரீம் பண்டிகையோடைய பேக்ரவுண்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? என்ன பேக்ரவுண்டு நல்லா கவனிங்க. முர்தகாய் அணி சொல்லக்கூடிய ஒரு யூதன் பக்தி வைராகியமாக இருந்தார். இந்த வைராகியத்தினால ஆமான வணங்க மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால இந்த ஆமான் என்ன பண்ணாரு? இந்த யூதன் மட்டுமல்ல, இவருடைய ஒட்டுமொத்த ஜனங்களும் அழிய வேண்டும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணார். புரிஞ்சுங்களா? அதனால ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்து ஆர்டர் வாங்கி 127 நாடுக்கு அமிச்சிட்டார். இந்த விஷயங்கள் முர்தகாய்க்கு போய் எஸ்தருக்கு போய் எஸ்தர் ஒரு பிளான் பண்ணி ராஜாக்கு சொல்லி ஆமானுடைய மரணம் அங்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூதர்கள் ரட்சிப்புகளை வந்தாங்க இல்லையா, அதைத்தான் பண்டிகையாக 14-15 கொண்டாடினாங்க. நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கிளியரா புரிஞ்சு முடிஞ்சிருச்சு. என்ன பொருள்? பொருள் யாரை பற்றினது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது. புரிஞ்சுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. பொருளுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பை வந்து முழுவதுமாக கொடுக்கக்கூடிய 2 நபர் யாரு? ஒன்னு எஸ்தர், ஒன்னு முர்தகாய். புரிஞ்சுங்களா? அப்ப அதே மாதிரிதான் ஆண்டவருடைய திட்டத்துல இந்த யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய 2 குரூப் இருக்காங்களா. தெளிவா படிக்கலாமா? டைரக்டா படிச்சலாம் பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இவரே சமாதானக்காரனர், அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பாத்தீங்களா? அசீரியன் நம்முடைய தேசத்துல வரும்பொழுது நல்லா கவனிங்க. இந்த மீகால சொல்லப்பட்ட காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அர்மகதன் சொல்லக்கூடிய யுத்தம் வரப்போகுது இல்லையா, அந்த யுத்தத்துல ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் சேர்ந்து யூதர்களுக்கு எதிராக வருவாங்களாம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆமான் யாருக்கு எதிராக வந்தாரு? யூதர்களுக்கு எதிராக வந்தாரு. அதே மாதிரி ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் யூதர்களுக்கு எதிராக வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களை காப்பாற்றுறதுக்காக யாரை இளம்பு பண்ண போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மேய்ப்பர் 8 அதிபதி. அப்ப இந்த 7 மேய்ப்பரும் 8 அதிபதியும் யாரோ ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா அடையாளப்படுத்துறாங்க. யார் அடையாளப்படுத்துறாங்க? நேரடியாக ஒரு வேலை புரியாட்டி கூட அந்த நம்பரை கவனிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது சில அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, 7 மேய்ப்பர் 8 அதிபதி அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி இன்னொரு இடத்தையும் சொல்லியிருக்கார்.
அதே வாசித்து உள்ள வரலாம் பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த 6 நாளுக்கு பின்பு 7ஆம் நாள் இருக்கு இல்லையா, அந்த 7ஆம் நாள்ன்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த நாள்ல நம்முடைய ஆண்டவர் கூட யாரு கூட? அகாஸ்வேரு ராஜா அவர் கூட யார் நிக்கிறாங்களா? 2 குரூப் நிக்கிறாங்க. ஒன்னு யாரு? ஒன்னு மோசே, ஒன்னு பாத்தீங்கன்னா எலியா நிக்கிறாங்களாம். அப்போ இந்த 2 பேருமே யார் அடையாளப்படுத்தாங்க பாத்தீங்கன்னா, இந்த மோசே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்த பரிசுத்தவான்கள் அவங்க அடையாளப்படுத்துவாங்க. புரிஞ்சுங்களா? எப்படிலாம் கேட்டீங்கன்னா நமக்கு டைம் இல்லாதனால விளக்கங்கள் கொடுக்கறது கொஞ்சம் சிரமம். ஒருவேளை கட்டாயம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்க நம்பரை வந்து பதிவு செய்யுங்க, நாங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது அப்ப அந்த 2 பேர், ஒன்னு வந்து மோசேன்றது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்துவார். எந்த வகையில் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குழு மட்டும் கொடுக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மோசே எந்த வகையில் அடையாளப்படுத்துவார்னா, மோசே இந்த பூமியில ஜனங்களை வழி நடத்தினவர். அந்த மாதிரிதான் 1000 ஆண்டு அரசாட்சியில இந்த பூமியில பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் யாரெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மை தன்மையில தங்களை நிரூபிச்சு காமிச்சு வாழ்ந்தாங்களோ அவர்கள் தான் வழிநடத்துவார்கள் அப்படின்னு சொல்லி வேதாமத்தங்கள்ல பல இடங்கள்ல சீல் பண்ணியிருக்கார் ஆண்டவர். புரிஞ்சுங்களா? 2வது யார் இருக்கா? 2வது எலியா. அப்ப எலியா யார் அடையாளப்படுத்துவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான உண்மை இருக்குது. எலியா வந்து பரலோகத்தின் தேவனுக்காக முக்கியமான சாட்சிகளை யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மட்டுமல்ல புறஜாதிகள் மத்தியிலும் வாழ்ந்து காமிச்சவர். எப்படி? எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால். நல்லா பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படிச்சு பாருங்க. யெகோவா தேவன் தெய்வம் அப்படின்னா பின்னாடி வாங்க, இல்ல போயிட்டாருன்னு சொல்லி காமிச்சார். அந்த மாதிரி கர்த்தர் தெய்வம்னா அவருக்கு பணிவான்னு சொல்லி காமிச்சார். படிங்க, வேணா படிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். பாத்தீங்களா? உண்மையான தெய்வத்துக்கு சாட்சி கொடுத்தவர் தான் இங்க எலியா. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி உண்மையான தெய்வத்துக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அடையாளமா இருந்தவர் தான் எலியா. அது யாரு? சபை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய மக்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில பேருக்கு உடனே புரியாது, நான் அப்படியே உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காமிக்கிறேன் இந்த விஷயங்களை. அப்போ இந்த யூதர்களுக்கு எஸ்தர் புத்தகத்தில் யூதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக 2 பேர் முன்னாடி இருந்தாங்க. ஒன்னு யாருன்னா எஸ்தர், இன்னொன்று மொர்தெகாய். இவங்க யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா, எஸ்தர் வந்து சபை அடையாளப்படுத்துவாங்க, மொர்தெகாய் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்துவாங்க. அது எப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் மீக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்குள்ள உள்ள போயிருந்தோம். சரிங்களா? உடனே புரியாது, தயவுசெய்து நான் திரும்ப சொல்ல தவறானிச்சுக்காதீங்க, கேட்டு வச்சுக்கோங்க. அப்ப மீக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லும் பொழுது 7 மெய்ப்பர். அப்ப உலகத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறி என்ன பண்ண போறாங்கன்னா, ஜனங்களை மேய்க்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் பெற்றவர்கள் தான் 7 மெய்ப்பர்னு சொல்லக்கூடிய அந்த வடிவில் இருக்கக்கூடிய சபை மக்கள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 8 அதிபதினு சொல்லும் பொழுது அது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த அடையாளங்கள் தான் மத்தேயு 17:1 சொல்லி காமிச்சாரு மோசே, எலியா. புரிஞ்சுங்களா? அப்ப நமக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு விஷயத்தை வந்து வசனத்தோட நம்ம கவனிச்சிருக்கிறோம், அது நீங்க அப்படியே கேட்டு வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அப்ப எஸ்தர் வந்து சபை அடையாளப்படுத்துவாங்க. இன்னொரு வகையில புரிஞ்சுக்கிட்டா கூட அகாசு ராஜாவுடைய பட்டத்து இளவரசி யாருன்னா எஸ்தர். அதே மாதிரி அகாசு ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவாரு. அடையாளப்படுத்தும் பொழுது எஸ்தர் சபை அடையாளப்படுத்துவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப எஸ்தருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு அருமையான விளக்கத்தை கவனிக்கலாம். எஸ்தருக்கு எல்லா வகையிலுமே உதவியாக இருந்து அவங்கள ராணியா மாத்தது யாரு? மொர்தெகாய் தானே. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் தான் இன்னைக்கு நமக்கு உதவியாக இருந்து நம்ம எல்லா வகையிலுமே ராணியாக இருக்க தகுதிப்படுத்துறாங்களாம். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற. பாத்தீங்களா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எத்தனை? 11ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்சிகள் இருப்பாங்க. விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள்.
அப்ப அவங்கள பார்த்து தான் இன்னைக்கு வாழ்க்கையை நாம கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்? ஆபிரகாமை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த விசுவாசம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி காமிச்சவங்க தான் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். வேதம் சும்மா எழுதப்படல. ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி, யாக்கோபு மாதிரி, மோசே மாதிரி, தாவீது மாதிரி, சாலமன் மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பகுதிக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம வாழணுன்றதுக்காக தான் அவர்களே சாட்சியா வச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த வகையில தான் எஸ்தர் சபையாக எஸ்தருக்கு உதவி செய்த மொர்தெகாய் பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் அடையாளமா இருக்கிறாங்கிறத நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டோம். யார் இந்த ஆமான் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஆமான் யாருக்கு எதிராக அங்க சதி பண்ணி அவங்களை அழைக்க நினைச்சாரு பாருங்க. அதுலயே எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இல்ல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் காரியம் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததனால் அகஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு அருமையான கம்பேரிசன் உள்ள வரப்போகுது. இந்த ஆமான் சொல்லக்கூடிய அந்த மனிதன் யாருக்கு அடையாளமா இருக்கான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிசாசு சாத்தானுக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த யூதர்களுமே அழிக்கிறதுக்கான அருமையான பிளான் பாத்தீங்கன்னா யார் கையில இருக்குன்னா பிசாசு கையில இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 14 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். எது அவைகள்? அற்புதங்களை செய்கிற பிசாசுடைய ஆவிகள். பாருங்க 12ஆம் வசனம் முதல் படிங்க. அதுல 12ஆம் வசனம் முதல் 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்குதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். நல்லா கவனிங்க. நிதானமா பாருங்க. 3 அசுத்த ஆவிகள். அது என்னது? அடுத்து படிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பாத்தீங்களா? இந்த 3மே பிசாசுடைய ஆவிகள். எதுக்கு வருது? அர்மோகதனை கூட்டி சேர்க்குதான். நல்லா கவனிங்க. அர்மோகதனை கூட்டி சேர்க்கிறது இந்த பிசாசுடைய ஆவிகளா? அர்மோகதனை ஏன் கூட்டணும்? படிக்கலாமா? பாருங்க. எசேக்கியேல் 38ல 15 படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். 13ஆம் வசனம். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சிஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அளவா வருகிறாய். பாத்தீங்களா? இந்த கோகமாக எதற்காக வராதுன்றத 13ஆம் வசனத்துல தெளிவுபடுத்துறார். என்ன சொல்றாருன்னா, நீ கொள்ளையிடத்துக்கு தானே வரேன்னு சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் உலகத்துல துல்லியமா நிறைவேறும். ஒரு சத்தியமா ஆகமா போகாது. ஏன்னா இது பரலோகத்தின் தேவனுடைய சத்தியங்கள். உலகம் எப்படி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போக போகுதுன்றதை சொல்லி காமிச்சிருக்கார் இந்த எஸ்தர் புஸ்தகத்துல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்க. கொஞ்ச நாள்ல போவாங்க. ஏன்னா கொள்ளையிட போவாங்களாம். அப்படி போகும்பொழுது அவங்களுடைய நோக்கம் என்ன பாருங்க. சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியாரா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக. பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஒரு ஜாதியா இருக்கக்கூடாது, ஒரு ஜனமா இருக்கக்கூடாது, ஒரு தேசமா இருக்கக்கூடாது. அவங்க முற்றிலுமாக சர்வ சங்காரம் செய்யணும் அப்படின்னு தான் எல்லா தேசத்தினுடைய நோக்கம். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதரிகளே? இந்த பாடங்கள்லாம் கொஞ்சம் ஹெவியான ட்ரூத் இருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமே இதை கட்டாயமா கேட்டுதான் ஆகணும். இது பரலோகத்தின் தேவனுடைய சத்தியங்கள். அதனால கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்றதா ஆண்டவருடைய பிரமாணங்கள். புரிஞ்சுங்களா? அப்ப சங்கீதம் 83:4 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் இனி ஒரு தேசமா இருக்கக்கூடாது. அதே தான் ஆமான் சொன்னார். படிக்கலாமா? பாருங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததினால் அகஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பாத்தீங்களா? யூதர்களை ஒட்டுமொத்தமா சங்கரிக்கணும். அப்போ இந்த பகுதி எதை சொல்ல வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல யூதர்களுக்கு எதிராக இந்த அசீரியர் ராஜ்யத்தின் மூலமாக, அசிரியன்றது உலகத்துல சொல்லக்கூடிய சொல்லத்தமிழ் ராஜ்யம் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களுடைய தலைமையிடமாக
கொண்டு வரக்கூடிய ஒரு ராஜ்யம். அது எந்த ராஜ்யம்? தெளிவா வேதம் சொல்லுது, அது ரஷ்யன் கண்ட்ரி. அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இதை குறித்து தெளிவு தேவைப்படுதுன்னா நீங்க கேட்டுக்கலாம். சும்மா வாயின் வார்த்தைகள்ல இது ரஷ்யான்லாம் சொல்லக்கூடாது. யாருமே பைபிள்ல தெளிவா சொல்லிக்காது ரஷ்யான்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க தலைமையின் கீழே யூதர்களுக்கு எதிராக எல்லாரும் வருவாங்க அப்படின்னு தான் இந்த பாடம் சொல்லி கொடுக்குது. புரிஞ்சுங்களா? அப்ப ஆமான் பிசாசானுக்கு அடையாளம் நோக்கம் என்ன? யூதர்களை சர்வ சங்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடும் பொழுது அந்த பிளான் இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ எண்ணங்கள் வடிவிலாக போயிட்டு இருக்குது, செயல் வடிவத்தில் வெளியே வரும். அதுதான் ஆண்டவங்க சொல்லி வச்சிருக்காரு. அப்படி வரும் பொழுது இந்த ஆர்டர் போயாச்சு இல்லையா? இந்த ஆர்டர் போன உடனே இது யாருக்கு தெரிய வருது? முர்தகாய்க்கு தெரிய வருது. முர்தகாய்க்கு தெரிய வருது என்ன அர்த்தம்னா, முர்தகாய் யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். அவங்க தான் மரிச்சு போயிட்டாங்களே, அவங்க எப்படி வேதனைப்படுவான்னு கூட கேட்கலாம். இது தெய்வீகமான சத்தியத்தை நம்ம எப்படி அணுகணும் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15 படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாத்தீங்களா? அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப இந்த காரியம் எப்படி கவனிக்கணும்? ஆவிக்குரிய வகையில கவனிக்கணும். பாருங்க, கரெக்டா லிங்க் பண்ணலாம் பாருங்க. இப்போ முர்தகாய் தானே இந்த ஆர்டர் கேட்டோன்னு எழுதப்பட்டார். அப்ப முர்தகாய் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் சொல்றீங்க, அவங்க மரிச்சு போயிட்டாங்கல்ல, அவங்க எதிரப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் மரிச்சு போயிட்டாங்க, அது உண்மைதான். ஆனா அவங்க மூலமாக சொல்லப்பட்ட சத்தியங்கள் மறிக்கலையே. புரிஞ்சுங்களா? அந்த சத்தியங்கள் உயிர் கொடுக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். ஆபேல் ரத்தம் கூப்பிடுதுன்னார். ஆபேல் ரத்தம் என்னைக்கே கொட்டி முடிச்சார் ரத்தத்தை, ஆனா இன்னைக்கு கூப்பிடுன்னு சொல்லி காமிச்சார்ல. என்ன அர்த்தம்? அந்த ரத்தம் அவருக்கு செய்யப்பட்ட அநீதி நீதியை கேட்குன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அந்த மாதிரி முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியமும் நியாயத்தை வெளிப்படுத்தும், நியாயத்தை கேட்கும். இந்த மாதிரி யூதர்களுக்கு எதிராக வராங்களே பரலோகத்தின் தேவனே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இன்னைக்கு எஸ்தர் ராணி மாதிரி இருக்கக்கூடிய சபையின் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்தின் தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்ந்து முடிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் யூதர்களுக்கு தான் முதல்ல போய் சேருமா. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இப்போ இவங்க 2 பேர் மூலமாக ரட்சி பெற போகுதுன்றது தான் இந்த பாடத்தில் முக்கியமான ஒரு பகுதி, மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அப்போ இங்க எஸ்தர் முர்தகாய் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? எஸ்தர் சபைக்கு அடையாளமாகவும், முர்தகாய் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாகவும், ஆமான் பிசாசானுக்கு அடையாளமாக இருக்கும் பொழுது இந்த ஆமான் யூதர்களை ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணும்னு தான் பிசாசானுடைய பிளான். ஏன்? கொள்ளையிடணும் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 18:13 நம்ம வாசிச்சு முடிச்சோம். சரிங்களா? அப்ப இந்த பிளானை பண்றது யாருன்னா பிசாசானவன் சொல்லிதான் எங்க வாசிச்சோம்? வெளிப்படுத்தும் விசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிச்சு முடிச்சோம். அப்ப அந்த 10 பேர் யாரு? 10 பேர்? முதல்ல அதாவது ஆமானுடைய 10 பிள்ளைகள். அவங்க யாரும் சரி பார்த்தீங்கன்னா பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். ஓகே. தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும். ஓகே, போதும். இப்போ அந்த 10 கொம்பானவர்கள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சிலையை காமிச்சிருப்பார் இல்லையா? அந்த சிலையிலுடைய அந்த கால் விரல்கள் 10 இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தானியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு 4ஆம் மிருகம் ஒன்று இருக்கும். 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. 4வது ஒரு மிருகம் இருக்குமா, அந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த 10 கொம்பு எது அடையாளப்படுத்துன்னா உலக ராஜ்யங்களே அடையாளப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய கம்பேரிசன் பண்ணால் நமக்கு டைம் ஆகிடும். புரிஞ்சுங்களா? இப்போதைக்கு எஸ்தர் பார்த்தாச்சு, முர்தகாய் பார்த்தாச்சு, ஆமான் பார்த்தாச்சு. 10 பிள்ளைகள் யாருன்னா 10 பிள்ளைகள் உலக ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துவாங்க. அகாச ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பிசாசனவன் உலக ராஜ்யங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக போவாங்க. நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்மூலம் என்னைக்கு? 13ஆம் தேதி. புரிஞ்சுங்களா? இந்த 13, 14, 15 பார்த்து இந்த பாடத்தை முடிக்க போறோம். நல்லா கவனிங்க. பூரிம் பண்டிகை இன்னும் கொஞ்ச நாள்ல உலகமும் யூதர்களும் உலகமும் சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான ராஜ்யம் தான் இந்த பூரிம் பண்டிகைன்றதை மறந்துடக்கூடாது. அதைத்தான் உள்ள சொல்லி காணுறதை நம்ம கவனிக்க போறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 13,
13ஆம் தேதின்றது இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவருடைய அழிவுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள். அது எது? அர்மகதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 13 எப்படி கம்பேர் பண்றீங்க சகோதரரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 சொல்லப்பட்ட காரியம் என்ன? அந்த 13ஆம் தேதி யூதர்கள் அழியணும், அதான கான்செப்ட். அப்படிதான் நினைச்சாரு ஆமான். அந்த மாதிரி அர்மகதன்ல இஸ்ரேல் ஜனங்கள் அழியணும், அதான கான்செப்ட். படிச்சோம் இல்லையா? எங்க படிச்சோம்? எசேக்கியேல்ல படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? எங்க படிச்சோம்? சங்கீதம் 83:4 படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த 13ன்றது அந்த நாள் அர்மகதன் அடையாளப்படுத்தும் பொழுது அன்னைக்கு யூதர்கள் அழியும்னு சொல்லும் போது, அதே 13ல யூதர்களுக்கு ரட்சிப்பு. எப்படி? உலக ராஜ்யங்கள் ஒரு கணக்கு போடுறாங்க, பரலோகத்தின் தேவனுடைய கணக்கு வேற. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. புரிஞ்சுங்களா? அவர் போட்டதுக்கு சரியான கணக்கு. அந்த கணக்குல அதே 13ஆம் தேதியில யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படி சொல்லி காமிச்சார். அப்ப அந்த 13உடைய முக்கியமான அடுத்த பொருள் என்ன பாருங்க. ஒரு வகையில 13ஆம் தேதி அர்மகதன். எப்படி? இந்த 13ஆம் தேதி யூதர்கள் அழியும் சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்ப அந்த அர்மகதன்ல இஸ்ரேல் அழியணும், இதான் பிளான். அப்ப அதே 13ல யூதர்கள் ரட்சிப்பு. அது எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 13 சொல்லக்கூடிய நம்பர் நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளாக ஏதோ ஒன்று அடையாளப்படுத்துது. அது என்ன நம்பர் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் உலக பிரகாரம் பார்க்கறது பிசாசுடைய வேலை. வேதாமத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் நம்பரை காமிச்சிருக்காருன்னா அது ஆண்டோடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் ஆண்டவர் திட்டம் என்ன இருக்குன்னு அப்படியே கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, 2ன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் வேதாமத்தில் எதை அடையாளப்படுத்தும், பொருள்படுத்தும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. அப்போ 2 நம்பர் ஆண்டோட சத்தியத்தை அடையாளப்படுத்தும். அந்த வகையில் 13 சொல்லக்கூடிய நம்பர் எதை அடையாளப்படுத்தும் சகோதரரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான நம்பர் வேதாமத்துக்குள்ள நீங்கள் சேர்த்து பாருங்க. நீங்கள் எதை வேணால் சேர்க்கலாம், ஆனால் ஆண்டோட திட்டத்தை அடிப்படையில் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அப்போ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 7. 7 எதை அடையாளப்படுத்தும்? பூரணம். எப்படி? 7 நாட்கள் பார்த்தோம் இல்லையா? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் நம்முடைய ஆண்டவர். அப்போ இது மாதிரி நிறைய 7 வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்கும். அப்போ 7 பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். பாருங்க, இங்க 6 வருது பாருங்க, 2 டைம் வருது பாருங்க. அப்ப இந்த 6 எதை அடையாளப்படுத்தும்னா, உண்மையான தேவனுடைய அந்த காரியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள் அபூர்ணம். அப்ப 7 பரிபூர்ணம், 6 அபூர்ணம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, ஆடியோ கட் அவுட் பண்ணா பாருங்க வரல. அப்போ இந்த 7 என்பது ஒரு பரிபூர்ண அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். 6 என்பது பாத்தீங்கன்னா அபூர்ண அடையாளப்படுத்தக்கூடிய நம்பர். எப்படி சொன்னீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு எங்க படிச்சிருந்தோம்? தானியேல் 3:1 படிச்சிருந்தோம் இல்லையா? அப்ப 6 என்பது இதை நீங்க வணங்கணும்ன்றதா அன்னைக்கு ராஜா கொடுத்த கட்டளை. அதை வழங்க முடியாதுன்றதா ஆண்டோடைய பிள்ளைகளுடைய அங்க உறுதித்தன்மை. தானியேல் 3 நீங்க படிச்சு பாருங்க. அப்போ ஆண்டோடைய உண்மைக்கு எதிராக நிறுத்தப்பட்டதான் 6 அபூர்ணமான காரியம். புரிஞ்சுங்களா? அப்போ அதே மாதிரிதான் 6ஆம் நாள்ல மனிதன் படைக்கப்பட்டார். அந்த படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய உண்மை தன்மையிலிருந்து மாறிட்டார், அபூர்ணத்துக்குள்ள உள்ள போயிட்டார். புரிஞ்சுங்களா? அப்ப 6 என்பது அபூர்ணத்தை அடையாளப்படுத்தும். நிறைய வசனங்கள் கொடுக்க முடியும், இப்போதைக்கு இது போதும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 666 இருக்கு இல்லையா? 666 இதுதான் உண்மை. 666ன்றதுல மாற்றவே முடியாது. நீங்க எந்த பைபிளில் படிச்சாலும் அது இருக்கும். சரிங்களா? அதை குறித்து நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அபூர்ணமான மனுக்குலத்தை மீட்டெடுக்க முடியாதான் யார் வந்தது? பரிபூர்ணமான கிறிஸ்து வந்தார். அவர் தான் நம்பர் 7 அடையாளப்படுத்துவார். புரிஞ்சுங்களா? நம்பர் 7 நிறைய வகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்து. இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், பரிபூர்ணமானவர். அதனால நம்பர் 7 அவர் அடையாளப்படுத்தும். அப்போ இவர் கூட இந்த அபூர்ணமா இருக்கவங்க சேர்ந்தாங்கன்னா பூர்ணமாயிடுவாங்க. இதான் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? அப்ப அவர் கூட எப்படி சேர முடியும்? அவருடைய பலி. புரிஞ்சுங்களா? வழியில் அவருடைய பலி, அந்த பலியில் அவருடைய உண்மையான வழி இருக்கும். அதை புரிஞ்சு பார்த்துக்கோங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 7 நம்பர் நம்முடைய ஆண்டவர் அடையாளப்படுத்தும். அப்ப அவரு கூட அபூர்ணமா இருக்கக்கூடிய காரியங்கள் சேர்ந்து அப்படின்னா அது பூர்ணமாயிடும். அதனால தான் 7, 6, 13 வேதாந்தத்துக்குள்ளாக நிறைய இடங்களை சொல்லிப்பாரு. எங்கெல்லாம் 13 இருக்கோ நீங்க தேடி வாசிச்சு பாருங்க இல்லையா? அப்படிலாம் கொண்டீங்க. இந்த 13 நம்முடைய ஆண்டவர் கூட அபூர்வமா இருக்கக்கூடிய ஜனங்கள்ல முதல்ல யார் சேரப்போறான்னா இன்னைக்கு நாம சேர்ந்திருக்கோம். அதே மாதிரி இந்த உலகத்தோட முடிவில் யார் சேர போறாங்கன்னா யூதர்கள் சேருவாங்களாம். கரெக்டா வாசிக்கலாமா? பாருங்க, சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா
12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். பாத்தீங்களா? அப்படின்னா யூதர்கள், நல்லா கவனிங்க, யூதர் என்ன பண்ண போறாங்கன்னா, அபூர்வமான யூதர்கள் பூர்ணமான நம்முடைய ஆண்டவர் கூட சேர போறாங்க. என்ன அர்த்தம்? என்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஆண்டை ஏத்துக்கல, சரிங்களா? அப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, ஐயோ வந்த மேசியாவை கொலை, அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படி அழுகும் பொழுது அவருடைய பலியை ஏற்றுக்கொள்வார்கள் யூதர்கள். புரிஞ்சுங்களா? அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க பூர்ணத்துக்குள்ள உள்ள வருவாங்களாம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 13 சொல்லக்கூடிய நம்பருடைய அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த 13 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய பலிக்குரிய காரியங்கள், அவருடைய பலிக்குரிய காரியங்கள், அவற்றுக்குரிய ரிடம்ஷன் மீட்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ இதுக்குள்ள ஜனங்கள் உள்ள என்ட்ரு ஆவாங்க. அப்போ 13ஆம் நாளில் யூதர்களுக்கு ரட்சிப்பு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க தான் அடையாளப்படுத்த நம்பர் 13. புரிஞ்சுங்களா? பாருங்க, 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. யாரது? யூதரது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. பாத்தீங்களா? கிறிஸ்துவினாலே அந்த முக்காடு நீக்கப்படும். அப்போ யூதர்கள் அந்த 13 சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி, ரான்சம், ரிடம்ஷன், மீட்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள யூதர்கள் வருவார்கள் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ற. இந்த 13 முதல் தடவை கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 13 அருமகதன் அடையாளப்படுத்துது. எப்படி? 13ஆம் தேதி யூதர்கள் அழியும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 13ன்றது அருமகதன், அதுல யூதர்கள் அழியும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா? அங்க அழியல, ஏன்னா எஸ்தரும் மொர்தெகாயும் காப்பாத்தினாங்க. அந்த மாதிரி 2வது வகையில் 13 பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியை மீட்படையல்படுத்தும். அப்ப என்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மீட்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னைக்கு யூதர்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு. புரிஞ்சுங்களா? மிகப்பெரிய சந்தோஷம் வரும் சொல்லி காமிச்சார். இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன இருக்குது? 14ஆம் தேதி இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்ப 14ஆம் தேதி எதை அடையாளப்படுத்துது? நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 13 யூதர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதி, ஒரு சூழ்நிலை. அது இந்த உலகத்துடைய கடைசி நிமிடமா இருக்கலாம், கடைசி நாட்கள்ல ஒரு பகுதியா இருக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துடைய முடிவு காலப்பகுதியில் தான், அதாவது அருமகதன் முடிவுல தான் யூதர்கள் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி 13 முடிஞ்சு அப்படின்னா 14 ஸ்டார்ட் ஆகிடும். 14 ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 14 வேதாந்தத்துக்குள்ளாக ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காலப்பகுதி. எதுன்னு கேட்டீங்கன்னா 1000 ஆண்டு சாட்சியோடைய தொடக்கம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரிய கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுச்சாமத்திலே கப்பலாக்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. 14ஆம் தேதி இதை குறித்து நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பேசி காமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க, அங்க இருக்குது 14ஆம் தேதி குறித்து அங்க பேசியிருப்பார், படிக்க வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி சனகரிப்பு வந்து எசேக்கியா ராஜாவும் உற்றை போட்டுருவார், அது 14ஆம் தேதி. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வசனமா நீங்க தேடி பாருங்க. 14ஆம் தேதி யூதர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கின்றத சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ வேதாந்தத்தின் அடிப்படையில் இந்த 14ஆம் தேதின்றது பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு சாட்சியுடைய இனாகுரேஷன், முக்கியமான ஒரு காலப்பகுதி அடையாளப்படுத்தி காமிக்குது. ஆனால் இங்கே சொல்லி காமிச்சிருக்காங்க பாருங்க, 14ஆம் தேதியும் நாங்கள் அழிக்கணும் வெட்டுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ 1000 ஆண்டு சாட்சியுடைய துவக்க காலப்பகுதியில் இந்த அருமகனுடைய முடிவு காலப்பகுதி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு உயர்ந்த சத்தியம், கேட்டு வச்சுக்கோங்க இப்போதைக்கு, சரிங்களா? அப்படி இந்த 14ஆம் தேதி 1000 ஆண்டு சாட்சியுடைய ஒரு துவக்க கால பகுதியை அடையாளப்படுத்தி காமிக்கும். அப்படி நடக்கும் பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எப்படி வந்து யூத ஜனங்கள் அந்த 127 நாடுகள்ல மேன்மை உயர்த்தப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனத்திலையும் அருமகதத்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மேன்மையான நிலையில உயர்த்தப்படுவார்கள் தான் அடையாளம் இது. புரிஞ்சுங்களா? அப்ப அடையாளங்கள் கொஞ்சம் கடினம் தான், ஏன்னா இந்த உபதேசமே கடினம் தான்.
புரிஞ்சுங்களா? யார் கேட்க முடியும்? யார் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகம் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி பரலோகத்துக்கு முன்பாக தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு ரெடியா கொடுப்பாரு அவரு. புரிஞ்சுங்களா? ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் கொடுங்கன்னு சொல்லி யாக்கோபுல சொல்லப்பட்டது மாதிரி கேட்கணும் அவர்கிட்ட. சரிங்களா? ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் என்ன பண்ணாங்க? யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய தேவனத்தில் கேட்கிறவர்கள் அவங்க கொடுப்பான்னு சொல்லி காமிச்சார். படிங்க யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த சத்தியங்கள் நமக்கு கிடைக்காம, இந்த சத்தியங்கள் புரியாம, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடம் இது. இந்த சத்தியத்தோட உண்மைகள் ஆழங்கள் புரியாம அவர்கள் தங்களை வடிவமைக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதோ ஆண்டவர் காப்பாத்திடுவாரு, கிருபை கொடுப்பாரு, அன்பு கொடுப்பாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு கிருபை? சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு கிருபை. எதுக்கு அன்பு? ஆண்டுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படத்துக்கு அன்பு. வாசிக்கலாமா? 1 யோவான் 5:2 வாசிங்க. 1 யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாத்தீங்களா? இந்த அன்பு எதுக்குன்னா அவருடைய கற்பனை கை கொள்வது தான் அன்பே. அதனால சும்மா அன்பு கொடுத்து கிருபை கொடுத்து காமிச்சிட நம்பிக்கைக்குள்ள நம்ம போக வேண்டாம். அன்பும் அந்த ஒரு கிருபை எதுக்குன்னா ஆண்டுடைய பெருமானங்களை தெரிந்து கொண்டு இந்த பாவ உலகத்திலிருந்து நம்ம பாவத்திலிருந்து வெளியில வந்து கிறிஸ்துவ கேட்ட நல்ல ஒரு சரீரமாக நம்மளை வடிவமைக்கதா இந்த பிரமாணத்தினுடைய உண்மைகள். புரிஞ்சுங்களா? அப்ப இது தெரியாம யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகவே முடியாது. கேட்டுதான் ஆகணும், புரிந்தா ஆக வேண்டும். புரிஞ்சுங்களா? அப்ப 13ஆம் தேதி என்பது யூதர்களுக்கு ரட்சிப்பை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம். அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். அது எப்படி? 7, 6, 13. அப்ப என்னைக்கு யூதர்கள் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் மறந்துறார்களோ அன்னைக்கு அவர்களுக்கு ரட்சிப்புன்றது. அடுத்து 14ஆம் தேதி என்றது 1000 வருட சாட்சியுடைய தொடக்க காலப்பகுதி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை யூதர்கள் கொண்டாடுவார்கள் சொல்லி காமிச்சாங்க. அதனாலதான் பாருங்க எஸ்தர்ல 8ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பாத்தீங்களா? இந்த 14ஆம் தேதி இப்ப படிச்ச வசனம் ஒரு சாம்பிள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி காமிச்சாரு. இப்போ அப்ப 14ஆம் தேதி என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் யூதர்களுக்கு பயந்து எங்க வருவாங்களா? யூதர்கிட்ட வருவாங்களா? பாருங்க அருமையான பொருள் காமிக்கிறார் பாருங்க நம்ம கிட்ட. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவரை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு பண்டிகையிலுமே உண்மைக்கு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி இருக்கு இல்லையா, அடுத்த முக்கியமான பண்டிகைகளை உலக பிரகாரமாக கிறிஸ்தவ மன்றம் எதிர்கொள்ள போகுது. அந்த ஒவ்வொரு பண்டிகையுமே வேதாமத்துக்குள்ளாக சொல்லப்படாத பண்டிகைகள். புரிஞ்சுக்கோங்க. ஆனா பண்டிகையோட உண்மை தெரியும்னா ஆண்டவர்கிட்ட தான் போகணும், இப்படிதான் போகணும். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. இப்போ என்ன படிச்சோம்? உண்மையிலே யூதர்களே உங்க கூட தான் பரலோகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பயந்து யூதர்களோட போவாங்களாம். புரிஞ்சுங்களா? அப்ப யூதர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்கும். அந்த கனம் எப்படின்னா உலக ஜனங்கள் யூதர்களை பார்த்து பயந்து அவங்க கிட்ட செட்டில் ஆவாங்க, சரண்டர் ஆவாங்க. புரிஞ்சுங்களா? அதன் மூலமா உலக ஜனங்களுக்கு சத்தியம் போய் சேரும். இப்படிப்பட்ட கனமும் மகிமையும் இந்த பண்டிகையின் மூலமாக யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்க போன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கனமும் மகிமையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போது யாருன்னா எஸ்தர் மாதிரி இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மை பிள்ளைகளாகிய நாம் அந்த உண்மைக்கேற்று வாழும்படியாக தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கானதையும் மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் 15ஆம் தேதி முடியல. சரிங்களா? அப்ப 15க்குரிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய வேதாமத்தில் இந்த 15 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்குரிய ஒரு முழுவதுமான ரட்சிப்புக்குரிய ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தும். எந்த வகையில சகோதரரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த சனகரிப்புன்னு சொல்லக்கூடிய ராஜா அந்த காலப்பகுதியில் அதான் எசேக்கியான்னு சொல்லக்கூடிய ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய காலப்பகுதியில் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுவார்னா வியாதிப்பட்டு அங்கே போயிடுவார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் செத்துருவீங்க ராஜாவே அப்படின்னு சொல்லிடுவாங்க.
உடனே என்ன பண்ணுவார்னா அவருக்கு கொஞ்சம் மனம் கசந்து எழுதி பரலோகம் தேவண்டவர்களே ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்ச உடனே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பாராம். பாருங்கள், அதுலேயும் நம்ம வாசிக்கலாம். ஏசியாவில் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். பார்த்தீங்களா, உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. நீங்க ஏதாவது 2 எக்ஸாம்பிள் கேட்டா கூட சொல்ல முடியும். பாருங்க, ஆதியாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாதி கொண்டிருந்தது. 20ஆம் வசனம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய். பாருங்க, 24ஆம் வசனத்துல ஜலம் பூமியின் மேல 150 நாள் இருந்துச்சாம். இந்த 150ன்றது இந்த 15 10 மடங்கு. புரிஞ்சுங்களா? அப்போ 150 நாள் தண்ணி மேலே இருக்கும் பொழுது யார் ரட்சிக்கப்பட்டாங்க? நோவாவும் ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு அடையாளம். இன்னும் ஆழமாக படிங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரே வார்த்தையில் புரியாதுன்றது நமக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? அதில் அடுத்து 21ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது மாம்ச 20ஆம் வசனம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. பாத்தீங்களா? மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழம் ஜலம் பெருகிட்டான். என்ன சொல்ல வரான்றதை நான் ஒரு லைன்ல சொல்றேன், புரிஞ்சுக்க முடியும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, 1000 ஆண்டு சாட்சியில என்ன நடக்க போகுதுன்றதை இங்க சொல்லி காமிச்சிருக்காரு. எப்படி பாருங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல். எப்படி ஆதியாகமத்தில் படிச்சோம் இல்லையா? 7:20 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. அதாவது அன்னைக்கு இருந்த அந்த பூமி, அந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருந்து மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி 1000 வருட சாட்சியில் இந்த தண்ணீராகிய நாலேஜ் ஜட்ஜ்மெண்ட் ஜனங்களை ஃபுல்லாக நிரப்பியிருக்குமா. ரட்சிப்புக்குரிய காரியங்கள் சொல்லி காமிக்கிறார். புரியது கொஞ்சம் சிரமம் தான், ஏன்னா அனுபவப்பட்டதால சொல்கிறோம், புரியது கொஞ்சம் சிரமம் தான். அப்போ இந்த மாதிரி 15 சொல்லக்கூடிய நம்பர் அநேக இடங்களில் வேதாந்தத்தில் வரும். நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்பர் 15 வேதாந்தத்துக்குள்ளாக நம்ம ஏற்கனவே ஒன்று படித்த உள்ள வந்தோம். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு டக்குன்னு மைண்டில் கிளிக் ஆனால் ரொம்ப சந்தோஷம். எந்த வசனம்? மீகா 5:5 படிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர், அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பண்டிகை முடியப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. 7 மேய்ப்பர் 8 அதிபதி, 7 8 15. சிம்பிள். புரிஞ்சுங்களா? அப்படின்னா 15 சொல்லக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்குரிய ஒரு காரியங்கள். அப்போ 1000 வருட சாட்சி நல்லா கவனிங்க. 13 நம்பர் யூதர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக உள்ள என்ட்ரு ஆகுன்றது. 14 பார்த்தீங்கன்னா 1000 வருட சாட்சியுடைய தொடக்கம். 15 சொல்லக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த 1000 வருட சாட்சியில் ரட்சிப்புக்குரிய காரியங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக யூதர் மூலமாக வெளியே போகும். அன்னைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் களிப்பும் ஜனங்கள் கொண்டாடுவாங்கன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்போ இந்த பூரியம் பண்டிகையில் நம்ம என்ன கவனிச்சுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, பூரியம் பண்டிகை என்பது இந்த 1000 வருட சாட்சி அடையாளப்படுத்தக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரிய நாள். அதில் யூதர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அவர்கள் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளப்பட போகுதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பூரியம் பண்டிகையுடைய பேக்ரவுண்ட் நம்ம நல்லா தெளிவாக பார்த்தோம், படித்தோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆமானாகிய பிசாசானவன் இந்த அர்மகதோன்ல ஒட்டுமொத்த யூதர்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் அழிக்கும் சொல்லிதான் இதை கூட்டினார். புரிஞ்சுங்களா? அது கூட்டுவாரு, ஆனா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ரட்சிப்பாரு அப்படின்றதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட காரியம் தாங்க பூரியம் பண்டிகை. ஸோ இப்படி பொருள்பட படித்து புரிஞ்சுக்கணுமே தவிர நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சும்மாவே எந்த பண்டிகையும் பார்த்து கொண்டாடக்கூடாது. அதனால தான் உலகத்தில் கூட அநேக கிறிஸ்தவர்கள் பொருள் தெரியாமையே ஒவ்வொரு பண்டிகையை சொல்லர்த்தமாகவே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது 100% நம்முடைய ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியங்கள். அப்ப பூரியம் பண்டிகையுடைய அடையாளமே யூதர்களுக்கு மகிழ்ச்சியும் கனமும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இக்கட்டான ஒரு அழிவிலிருந்து வெளியில வர போறாங்க, ரட்சிப்புகள் வர போறாங்க. அதன் மூலமா உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம் தான் அந்த எஸ்தர் ராணியாக கூடிய வாய்ப்புக்குள்ள வந்த ஜனங்கள். அப்ப யூதர்கள் ஒரு யூதன் ஒரு சின்ன வைராகியத்தை நிலையா காமிச்சார். அதனால ஒட்டுமொத்த யூத ஜனங்களே ரட்சிக்கப்பட்டாங்க.
அவங்க எவ்வளோ தவறுகள் பண்ணாலுமே. அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தேசுக்காக ஒரு மனிதன் உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே எவ்வளோ பாவம் பண்ணாலும் பரலோகம் தேவன் ரட்சிப்பார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பை நம்மளே கொடுத்துருக்கார். அப்போ தொடர்ந்து நம்முடைய ஆண்டவருக்காக இந்த பூமியில் ஜீவனை கொடுத்து அவருடைய உண்மை சத்தியங்களை வெளிப்படுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.